தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. எதுக்கு சார் நான் பேச வரணும்? உங்களை திருப்தி பண்றதுக்கு. நான் என்ன ஹோட்டலா நடத்துறேன்? நான் என்ன வியாபார ஸ்தலமா பண்ணிட்டு இருக்கிறேன்? இது யாருடைய தப்பு? இந்துக்களுடைய தப்பு. ஏன் கொண்டு போய் வேற இருக்கிற கோயிலுக்கே காசு போடுறாங்க உண்டியல்ல? அந்த கோயில் எடுத்து திருப்பணி பண்றேன்னு சொல்றது தானே. பைத்தியம் முடிச்ச மாதிரி எங்கேயோ கொண்டு போய் காசு போடுறாங்க. இதை எடிட் பண்ணாம நீங்க போடுறதா இருந்தா போடணும். சொல்லுங்க. என் படம் போட்டு செங்கல் போட்டு இந்த செங்கோலுக்கு பதிலா திப்பு சுல்தான் வாழ் வைக்க வேண்டும் என்று சுகீஸ்வம் சொன்னார்னு ஒருத்தன் போடுறானே, போடலாமா? அது பொய் இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காட்டியில நான் பார்த்தது கிடையாது. நீங்க பேசி இன்னும் 200 வருஷம் இருக்கும்னு சொன்னதா இல்லை. என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றிய நினைவும் எனக்கு இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க எடுத்து காட்டிடுங்க. நான் காட்டுறேன் சார். திமுக நல்லது செய்துவிடக் கூடாது என்று பல பேர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வேலை சார். கரெக்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன்னு என்ன மேல வெறுப்படைகிறாங்க. ஜெயலலிதா ஒரு தடவை கூட என்ன கூப்பிட்டது இல்லையே. இப்ப இவர் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன பண்ணலாம்னு இடத்துல கேட்கிறாரு. இது தவறு, இதை மாத்து. தருமபுரம் பல்லக்கில் போலாம்னு சொன்னதே நான் தான் தெரியுமா? கூட்டத்தில் போய் கஷ்டப்படாத, முதல் நாள் போ, அடுத்த நாள் போ, எப்ப கூட்டம் இல்லையோ அப்ப போய் கும்பிடுன்றேன். தப்பா அது? என்னை ஆதரித்திருக்க வேண்டிய, இன்னும் சரியா சொல்ல போனா என்னை பின்பற்றி இருக்க வேண்டிய, என்னை மதித்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் என்னை மதிக்கவில்லை. தேவையில்லாத பகையை வளர்த்தார்கள். அது காரணம் ஜாதி. விவேகானந்தர் கூட பொய்யாகத்தான் இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் ஒழிய விவேகானந்தருடைய பாதையில போற தைரியம் இந்துக்களுக்கு பல பேருக்கு கிடையாது. அத்தி வரதப்பா, எங்க ஆளுக்கு புத்தி வராதப்பா. சரி, என்ன தப்புதல் இருக்கு? எங்க ஆளுக்கு புத்தி வரல அப்படி சொல்றீங்க. அந்த கூட்டத்துல போய் இடிச்சு புடிச்சு சாகணுமா? அது உங்க அபிப்பிராயம் சார். அது உங்க அபிப்பிராயம். என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இன்னும் ஏன் பெரியாரை பத்தி பேசணும் நான் கேட்கறேன். ஏன் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயமுறுத்துறாரு உங்களை? இல்ல, அவர் பயமுறுத்த, அவர் வழி வந்துடுறாரு. அவர் இன்னும் அவரையே நினைச்சு புலம்புறீங்களா? அவர் செத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. பொலிட்டீஷியன்ஸ் hijacked religion from me. நான் கையில வச்சிருந்த மதத்தை பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அவங்க திடீர்னு ஓடியாந்து எங்கிட்டே இருந்து ரிலிஜனை பிடுங்கிட்டாங்க. இதான் ரிலிஜன், இதை நீங்க எல்லாம் கேளுங்க, இதை பின்பற்றினா மட்டும் தானா? நோ, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஐ நோ வாட் இஸ் ரிலிஜன். மதம் என்பது என்ன என்பது எனக்கு தெரியும். அந்த அரசியல்வாதிகளை தேர்தலை தான் வீழ்த்தணும். அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி தான் வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க மறுபடியும் எப்படி மக்கள்கிட்ட ஜெயிச்சு வராங்க? அப்போ மக்களாட்சி தத்துவத்தில் அவர்கள் சொல்வதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள்னு அர்த்தம். வரலாற்றை பாதியிலேருந்து ஆரம்பிக்க கூடாது. இன்னொன்று சொல்லிடுறேன், எங்கே ஆரம்பித்தாலும் வரலாறு பாதியிலேருந்து தான் தொடங்கும். இது ஒரு பெரிய முரண். கொஞ்சம் முட்டாள்தனம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்றார். அந்த முட்டாள்தனத்தை வலிந்து நம்ம சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இந்த மண்ணில் எத்தனையோ ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பெரிய பெயரோடும் புகழோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். அண்மை காலம் வரை நம்மோடு வாழ்ந்த வாரியார் சுவாமிகளையும் புலவர் கீரன் அவர்களையும் மறக்க முடியுமா? அந்த வகையில் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுகி சிவம் அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளமா இருக்கு. பார்த்து நல்லா இருக்கு. கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். பாதி தான் லைஃப்ல. கோயம்புத்தூர்ல ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல ஓரளவு, மற்ற நாள் சென்னையிலையும் இருக்கிறேன். இங்கே எங்கே கொஞ்சம் இங்கே கோயம்புத்தூர் கொஞ்சம் நல்லா. எப்பவுமே வண்டி நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகத்தை மெதுவாக தான் குறைக்க முடியும். சடன் பிரேக் போட முடியாது. அதனால வண்டி இங்கேயும் எங்கேயுமா ஷண்டிங் அடிச்சுட்டு இருக்கு. நிறைய பேருக்கு உங்களுடைய சொற்பொழிவுகள் நிறைய கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. எனக்கு இல்லை. சுகி சிவம் ஆன்மீகவாதியா, பகுத்தறிவாதியா, அல்லது இரண்டும் கலந்தவரா? சுகி சிவம் மட்டுமே. ஆன்மீகம் என்பது ஒரு விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை எப்போதும் வாழ்க்கையில முழுமையாக நடைமுறைப்படுத்தி எல்லா மக்களோடும் பழக முடியாது. சரி. அப்போ மக்களுக்காக சில சமரசங்களையும் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நம்ம பேர குழந்தைகள் வருகிற போது நம்ம அறிவு திறமையை காட்டக்கூடாது. அங்கே அன்பு, முத்தம், எச்சில், தவறுகள் இதான் குழந்தைக்கு குழந்தைத்தனமான சந்தோஷத்துக்கு காரணம். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வாரு, கொஞ்சம் முட்டாள்தனம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்பார். அந்த முட்டாள்தனத்தை வலிந்து நம்ம சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். அதனால எப்போதும் ஒன்றாகவே நம்ம நீடிக்க முடியாது. அப்படி பரபிரம்மமாக போயிட்டோம்னா அந்த உலகத்திலேருந்து டோட்டலாக விலகி வெளியில் போயிடணும். அதனால சில நேரங்களில் விழிப்புற்ற நிலை, சில நேரங்களில் சமரச நிலை, சில நேரங்களில் முட்டாள் நிலை, எல்லாத்தையும் நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். சரியா சொன்னா பாரதி சொல்ற, நான் எனும் பொய்யை நடத்துவேன் நான். அந்த ஒரு பாதை தான் இப்போதைக்கு என்னுடைய பாதை. ஏன்னா இதுவரை
இருந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எவ்வளோ பேர் நான் சொல்வேன். ஆனந்தராம தீட்சிதர், பாலகிருஷ்ண சாஸ்திரிலேருந்து பிற்காலத்தில் வந்த வாரியார், கீரன் வரை அவங்கெல்லாம் ஆன்மீகம் விஷயத்தில் ஆன்மீகத்தோடு நிறுத்திட்டாங்க. நீங்கள் நிறைய பகுத்தறிவு பேசுறதுனால விமர்சனத்துக்குள்ளாகிறீங்க. உண்மை. அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தது? நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்திலையும் நிறைய மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல்வாதிகள் ஒரு தனி கூட்டம், சமயவாதிகள் ஒரு தனி கூட்டம். ஆமாம். ஆனால் அந்த சமயத்தில் அரசியல் சமயம் இன்னைக்கு இல்லை. ஞான சம்பந்தர் காலத்தில் உண்டு, இருக்கு. திருநாவுக்கரசர் காலத்தில் உண்டு, எல்லா காலத்திலையும் வரும். சமண முனிவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு தவிர்க்க முடியாது. ஆனாலும் அதுக்கு நடுவில் ஒரு சரியான கேப் இருந்தது, மிகச்சரியான ஒரு இடைவெளி அந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் நடுவில் இருந்தது. என்ன கூட ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் திடீர்னு இப்போ பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக்டு ரிலிஜன் ஃப்ரம் மீ. நான் கையில் வச்சுருந்த மதத்தை பொலிட்டீஷியன்ஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அவங்க திடீர்னு ஓடியாந்து எங்கிட்டேருந்து ரிலிஜனை பிடுங்கிட்டாங்க. அதை யாருமே இந்த நாட்டில் கவனிக்கலை. அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க என் கையில் இருந்த மதத்தை அவங்க பிடுங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. நான் இப்போ என் குழந்தைய மீட்கிறதுக்காக நான் போய் போராட வேண்டியிருக்கு அவங்களோட. அவங்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது, இது அவங்களுடைய வேலை கிடையாது. அவங்க நாடு, பொருளாதாரம், அணைக்கட்டுகள், வேலை வாய்ப்பு, மருத்துவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேசத்தினுடைய பண்பாடு, கட்டமைப்பு, இதுதான் அவங்க வேலையை ஒழிய மதம் அரசியல்வாதிகளின் வேலை இல்லை. ஐ எம் வெரி கிளியர். அவங்க திடீர்னு என் கையில் இருக்கிற ஆன்மீகத்தையும் ரிலிஜனையும் பிடிங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இதான் ரிலிஜன், இதை நீங்கள்லாம் கேளுங்க, இதை பின்பற்றினா மட்டும் தானா? நோ, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஐ நோ வாட் இஸ் ரிலிஜன். மதம் என்பது என்ன என்பது எனக்கு தெரியும். எனக்கு நீ சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் அரசியல்வாதிகளோடு மோத வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு. அரசியல்வாதிகள் வந்து ரிலிஜனை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மை, சரி. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் வந்து தமிழகத்திலே வச்சுப்போம், இன்னும் பல ஸ்டேட்டில் வந்து தமிழகத்திலே வச்சு பேசுவோம். அரசியல்வாதிகள் மதத்தையும் மத தெய்வங்களையும் சிறுமைப்படுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது, அந்த அந்த சாமிகளுடைய பிறப்பையெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தும் போது, அப்போ இன்னொரு சாராரை வந்து அதை ஆதரித்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? தாராளம் பேசலாம். அது மதவாதிகளுடைய பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து வரலாற்று நெடிய ஒரு சாரார் வந்து மதத்தை அசிங்கப்படுத்தும் போது, மத தெய்வங்களை நடுத்தரில் ஊர்வலம் விடும்போது, அப்ப இன்னொரு அந்த மிகப்பெரிய கூட்டம் வந்து மனசு வந்து வேதனைப்படுது. என்ன நம்ம கும்புற பிள்ளையாரையும் முருகனையும் நடுரோட்டில் ஊர்வலம் விடுறாங்களேன்னு. அப்ப இன்னொரு சாரார் அந்த அந்த பீப்புளுக்கு மதம் கொதிக்கும் போது அப்ப இன்னொரு சாரார் ஆதரிக்க வேண்டிய நிலை. நீங்க தவறான ஒரு அணுகுமுறை அது. அந்த அரசியல்வாதிகளை தேர்தலை தான் வீழ்த்தணும். அந்த அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி தான் வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க மறுபடியும் எப்படி மக்கள்கிட்ட ஜெயிச்சு வராங்க? அப்போ மக்களாட்சி தத்துவத்தில் அவர்கள் சொல்வதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள்னு அர்த்தம். அப்படி அவங்க வந்து இல்லை, சமூக பிரச்சனை, அதாவது நீங்கள் இன்னும் வரலாற்றை வந்து பாதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இன்னொன்று சொல்லிடுறேன், எங்கே ஆரம்பித்தாலும் வரலாறு பாதியிலேருந்து தான் தொடங்கும். இது ஒரு பெரிய முரண். வரலாற்றை பாதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, ஆனால் எங்கே ஆரம்பித்தாலுமே வரலாறு பாதியிலேருந்து தான் தொடங்கும். என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5000 ஆண்டு காலமாக இந்த தேசத்தில் சமயம் அப்படிங்கிறது அடையாளம் காணப்படுது. சரி, அதில் முதல்ல வேத காலம்னு வருது. வேதம் வந்த பிறகு உபனிஷத் எதுக்கு வரணும்? வேதத்தோடய போராதா? அப்போ அதில் ஏதோ ஒன்று லேக்கிங், அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு கொண்டு வந்தால் அது உபனிஷத்தாக மாறுது. நீங்கள் வேதத்துக்கும் உபனிஷத்துக்கும் படித்து பார்க்கும்போது என்ன வித்தியாசம்னா, ரிச்சுவல்ஸ், பூஜைகள், தேடல்கள் வேதத்தில் நிறைய இருக்குது, தேகி தேகி எல்லாம் இருக்குது. ஆனால் உபனிஷத்தில் ஞானமான ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ வேதமும் உபனிஷத்தும் வந்ததுக்கு பிறகு ஆகமயம் வருது. ஒரு சிஸ்டம், கோயில் அமைப்புன்னு வரும்போது அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி வருது. இதை சொசைட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில குழப்பங்கள் ஏற்படுது இந்தியாவில். ஆன்மீகத்தில் தான் இதை பேச முடியுமே, அரசியல்வாதிகள் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, இந்தியா வந்து முதல்ல வெளியிலேருந்து தாக்கப்பட்ட நாடு. முதல்ல வந்து முகல் இன்வேஷன் வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷர் வந்து இன்வேஷன் பேனா கூட அது கிறிஸ்டியானிட்டியினுடைய டாமினேஷன் வந்து ஏற்பட்டது. இந்த 2 தாக்குதலையும் இங்கே இந்து மதம் கையாள வேண்டியிருந்தது. ஆனால் இந்து மதம் கையாள வேண்டியதில் ஒரு தவறு நடந்தது. என்ன தவறு நடந்ததுன்னா, சமூகத்தில் அடித்தட்டு மக்களை பற்றி மேல்தட்டில் இருந்த இந்துக்கள் கவலைப்படலை. அவர்கள் தங்களுடைய ஹியரார்க்கியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கீழே இருந்த மக்களை மதிக்கலை. அவர்களை தெருவில் நிறுத்தினாங்க, கோயிலுக்கு உள்ள விடலை. அதனால கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க கோயிலுக்குள்ளே விட்டுருந்தா அவங்க எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அதனால தவறு நம்முடைய இந்து மூதாதையர்கள் சிலர் செய்த தவறுகளால் அது அரசியல்வாதி கைக்கு போச்சு. இவங்க சரியானபடி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த
காஸ்ட் ஹியரார்க்கின்னு ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒன்று இந்து மதத்துக்குள்ளே இருக்குது. அதன் மூலமாக சில பேரை நம்ம ரொம்ப அவமானப்படுத்தணும். இல்லாட்டி ஏன் வந்து நாராயண குரு உண்டாகணும், இல்லாட்டி ஏன் வள்ளலார் உண்டாகணும், ஏன் இல்லாட்டி விவேகானந்தர் அவ்வளோ கடுமையாக பேசணும்? அப்போ அவர்கள் சொன்னதெல்லாம் நம்ம மதிக்கலை. நாம் வள்ளலாரை மதிக்கலை, நாராயண குருவை மதிக்கலை, விவேகானந்தரை கூட மதிக்கலை. என்னுடைய அபிப்பிராயம் விவேகானந்தரை கூட பொய்யாகத்தான் இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் ஒழிய விவேகானந்தருடைய பாதையில் போகிற தைரியம் இந்துக்களுக்கு பல பேருக்கு கிடையாது. இவைகளையெல்லாம் நாம் மாற்றி இருந்தோம்னு சொன்னால் இந்த நாட்டில் வேற மதங்களோ மற்றவர்களோ ஆக்கிரமிச்சிருக்க முடியாது. சுகிசு சார், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சமய புரட்சி அதான் பண்ணார். பெரியார் சமயமே இல்லைன்னாரு, சமய புரட்சி பண்ணார். இல்லை, நீங்கள் பெரியாருடைய முழுக்க ட்ரேஸ் பண்ண முதல்ல அவர் ஜாதியில் கை வச்சாரு. ஆமாம். அப்புறம் ஜாதிக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாரு, அதுக்காக கை வச்சாரு. டேய் இவனுங்களை விட்டா கடவுள் தாண்டா காரணங்கிறான்னு கடவுளை கொண்டாந்து கை வச்சார். அதோடைய என் தலையெழுத்தா, நான் வந்து அந்த ஆளை பற்றி பேசவே இல்லை, வேறு வழி இல்லாமல் என்னை பேச வச்சுட்டீங்கடா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். அவருடைய நோக்கம் ரிலிஜனை பற்றி இது இல்லை, சொசைட்டி ரிஃபர்மேஷன் தான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சரியாக சொன்னால் சாமி சிலைக்கு பிறகு பின்னால் சிலர் ஒளிந்து கொண்டு இந்த சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருந்தார். நீ யாரை சொல்கிறீங்க? எல்லாரையும் தான் சொல்கிறேன். யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேர் தவறானவர்கள். அவரை நான் சுட்ட முடியாது, சட்டம் எனக்கு இடம் கொடுக்காது. இந்த நாட்டு சட்டங்கள் வந்து இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் கூட சொன்னார், என்னை 2 பேர் மிரட்டினார்கள்னார். யாருன்னு சொன்னார் அவர்? ஒரு நீதிபதி அப்படி தானே பேசுகிறாரு. அப்போ நாங்களும் அப்படி தானே பேசுவோம், காஷியஸாக தான் பேசுவோம். எங்களுக்கு என்ன பாதுகாப்போ அது அந்த மாதிரி தான் பேசுவோம். சாமி சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சில பேர் சமூகத்தை விரட்டினார்கள். அதை சகிக்க முடியாத பிழை. அதனால் வேறு வழி இல்லாமல் மதம் வந்து புரட்சியின் சமயத்தில் இருக்கிற கட்டுக்கதைகளை எடுத்துவிட்டு சமயத்தை தூய்மைப்படுத்தும் முயற்சி இருக்கு பாருங்க. அப்படி முயன்றவர்கள் யாரை இவங்க மதிச்சாங்க? அது நல்ல விஷயம் சார். ஆனா அப்படி முயன்றவர்கள் யார் மதிச்சாங்க? சமயமே இல்ல, சமயம் எல்லாமே கட்டுக்கதைன்னு இந்து மதத்தை மட்டும். அவர் ஒன்றும் தேர்தலில் ஜெயிக்கலையே, பெரியார் தேர்தலில் நிக்கல, பெரியார் ஜெயிக்கவும் இல்லை. அவர் வழி வந்தவர்கள் தானே சார் செய்யறாங்க. அவர் வழி வந்தவர்கள்னா அவங்க தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தன்னுடைய பாலிசியை மாத்திக்கிட்டாங்களே. ஆமா, மாத்திட்டாங்க. ஏன்னா வேற ஓட்டுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன எல்லாருமே ஓட்டுக்காக தான் பண்றாங்க. யாராவது ஓட்டு வேணான்னு நினைக்கிற அரசியல்வாதி ஒருத்தரை காட்டிடுங்க. பெரியார் அவங்க தன்னை சார் தான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, பாலிசியை மாத்திக்கிட்டாங்க. நீங்க சொல்ற பெரியாரே கடைசியில் அந்த விஷயத்தை தோத்து போயிட்டாரு. அதாவது நீங்க இன்னும் வந்து இறந்தவர்கள் மீதான கோபத்திலேயே நிக்கிறீங்களே ஒழிய நிகழ்காலத்திலேயே பிழை நடக்கிறதுங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய தெளிவு இந்த சமூகத்துக்கு இல்லை. இல்ல இந்த காலத்துல இன்னும் ஏன் பெரியாரை பத்தி பேசணும் நான் கேட்கறேன். ஏன் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயமுறுத்துறாரு உங்களை? இல்ல அவர் பயமுறுத்த, அவர் வழி வந்துடுறாரு. அவர் இன்னும் அவரையே நினைச்சு புலம்புறீங்களா? அவர் செத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. நீங்களும் பழைய வரலாறு நாங்க சொல்லலையே. நான் உபநிஷம்னு ஆரம்பிச்சு பழைய விஷயம் தானே சொன்னீங்க. அப்ப மதம் 5000 வருஷமா இருக்கு. அதே மாதிரி நானும் சமீபத்தில் வாழ்ந்த பெரியார் பத்தி பேசல. என்ன தப்பு இருக்கு? அப்ப நான் சொல்ல வள்ளலாருக்கு வந்துடுறேன், என்ன வள்ளலார் வழிக்கு வாங்கன்றேன், விவேகானந்தர் வழிக்கு வாங்கன்றேன். வள்ளலாரும் ஆரம்பத்துல வந்து சைவ சமயத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஜோதி வழிபாட்டு. சார், ஒருவன் வந்து மதம் வழியாக பயணிப்பான் சார். சரியான 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மதம் கடந்து ஞானி ஆகும் சார். இதுவே இன்னும் பல பேருக்கு புரியல. மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. மதம் பாதையை ஒழிய அது டெஸ்டினேஷனே கிடையாது. மதம் டெஸ்டினேஷன் சொல்லுகிறவர்கள் சமய ஞானம் அற்றவர்கள். கடவுள்ங்கிற உணர்வு, இறை உணர்வு தான் டெஸ்டினேஷன். சரி, நீங்க அந்த ஊரை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மதம் என்பது அர்த்தமற்றதாக போய்விடும். மதம் என்பது பாதை மட்டுமே, அது வீடு அல்ல. அது நீங்க அந்த டிராவல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு எல்லையில மதம் நின்று போயிடும். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வரத்தான் செய்யும். நீங்க ஓஷோவுடைய அவேர்னஸ் புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அந்த டிராவல் என்ன, அவேர்னஸ்னா என்னங்கிற கிளாரிட்டி நமக்கு புரியும். என்னுடைய இன்டென்ஷன் வந்து எந்த ஒரு பார்ட்டியோடையும் என்னை அஃபிலியேட் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இல்லை. ஆனால் நான் பயணத்தில் போகிற போது என்னை ஆதரித்திருக்க வேண்டிய, இன்னும் சரியாக சொல்ல போனால் என்னை பின்பற்றி இருக்க வேண்டிய, என்னை மதித்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் என்னை மதிக்கவில்லை. தேவையில்லாத பகையை வளர்த்தார்கள். அது காரணம் ஜாதி சார். அதற்கு காரணம் ஜாதி மட்டுமே. என்னுடைய மேலாண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது காரணம் நீங்க பேசுற பேச்சுக்கள் இல்லை, நான் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுடைய பிழைகளை சுட்டுகின்றன. நீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. கோயில்ல வந்து சாமியை தூக்கணும், எதுக்கு ஆசாமியை தூக்கணும்? அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் பதில் சொல்லட்டுமா? கோயில் எதுக்கு சாமியை தூக்கணுங்கிற இதை வந்து பெரியார் காலத்துல இருந்து ரொம்ப காலமா சொல்லி, சாமியை தூக்குவோம் எங்க இஷ்டம், ஆசாமியை ஏன் தூக்கணும்? ஆசாமியை ஏன் தூக்கணும்ல? கோயில சாமியை மட்டுமா தூக்குறாங்க? நான் கேட்கிறேன், இப்ப ஒரு வாரம் முன்னாடி தர்மபுரம் ஆதீனம் பட்டின பிரவேசத்துக்கு போது, தர்மபுரம் ஆதீனம் இருக்காருல்ல, வைகாசி விழாக்காக அவர் தூக்கிட்டு போறாங்க. இது காலங்காலமா நடக்குது. இதை பத்தி கான்செப்ட் படி தப்பு, லீகலி கரெக்ட். நான் தலையிடல. லீகலி ஹி ஹஸ் எவ்ரி ரைட். அவருடைய சிஷ்யர்கள் தூக்கிட்டு போறாங்க. அப்ப இவருடைய பிலாசபிக்கலி தப்பு. மனுஷன் சுமக்கிறது அசிங்கம். இப்ப ரொம்ப காலமா பட்டின பிரவேசங்கிற பேர்ல தர்மபுர சன்னிதானத்துக்கு இன்னும் ஞானம் வரலன்றா.
என்ன வார்த்தை கடுமையா இருக்கலாம். தர்மபுர சன்னிதானத்துக்கு சராசரி மனிதனுக்குரிய அறிவு தான் இருக்கே ஒழிய விளைய வேண்டிய ஞானம் அவருக்கு விளையல. நான் தெளிவா சொல்லுவேன். மிஸ்டர் சுகிசிவம், நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பக்தர்கள், ஆதீனத்துடைய பக்தர்கள் வந்து அதை வந்து ஒரு புனித தொண்டா தோல்ல அதான் சொல்லிட்டேன். லீகலி தே ஹேவ் எவரி ரைட் டு போங்க. யார் வேணாலும் யார் வேணாலும் சரி, இந்த பக்தர்கள் இவர்கள் சுமந்து போறது இவங்க சந்தோஷமா நினைக்கிறாங்க. அது அவங்க தூக்கட்டும். நான் அதை தடுக்க சொல்லலையே. அது நடக்கும், ஆனால் அறிவீனம். அது நடக்கலாம், முட்டாள்தனம். நடப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு, ஆனால் அது பிழை. நீங்க அந்த 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 தெளிவு இன்னும் நம்ம அடையலை. நான் அதை தடுக்கவே இல்லை, ஆனால் அது முட்டாள்தனம். அப்புறம் ஏன் முட்டாள்தனம்னா, உமாபதி சிவம் பல்லக்கில் போகும்போது பட்ட கட்டையில் பகல் குருடு போகுதுன்னார் மறைஞான சம்பந்தர். அறிவற்றவர்கள் தான் பல்லக்கில் ஊர்வலமாக போவார்கள். பட்ட கட்டை, அதுக்கு பேரு பட்டக்கட்டை. பகல் குருடு. தர்மபுர சன்னிதானம் பல்லக்கில் போவது எனக்கு சம்மதம் இல்லை, தடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. எல்லா சன்னிதானமும் அப்படிதான் போறாங்க. எல்லா சன்னிதானம் நீங்க கேட்டீங்க, அதுக்காக சொல்றேன். காலங்காலமா அப்படிதான் போய், அது அவங்களுடைய விருப்பம் சார். அது நான் தடுக்கலையே சார், ஆனா கொள்கை தப்புன்னு சொல்றேன் சார். அது நீங்க உடனே என்ன சொல்றீங்க, இப்ப அத்திவரதரை பத்தி பேசுறீங்க, அத்திவரதப்பான்னு கிண்டல் பண்றீங்க. என்ன கிண்டல் பண்ற? அத்தி வரதப்பா, எங்க ஆளுக்கு புத்தி வராதப்பா. சரி, நான் என்ன தப்பு அதுல இருக்கு? எங்க ஆளுக்கு புத்தி வரல, அப்படி சொல்றீங்க. அந்த கூட்டத்துல போய் இடிச்சு புடிச்சு சாகணுமா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா சார்? நல்லா சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நானும் அதை ஏன் முதல் நாள் அத்திவரதர் அங்க இல்லையா? சரி, அடுத்த நாள் அங்க அத்திவரதர் இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப எல்லா கோயிலுமே கும்பாபிஷேகம் நடக்குது. கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு. நாகூர்ல கந்தூரி தர்கா நானே போயிருக்கேன். கந்தூரி விழாக்கு நானே அந்த கூட்டத்தில் நின்று இருக்கேன். ஒரு வைபவம் விசேஷ நாள்ல கூட்டத்துல வருதுங்கிறது எல்லா மதத்திலும் நடக்குது. நீங்க வந்து இப்ப நாளைக்கு நீங்களே சம்பந்தப்பட்ட உலக முருக விழா மாநாடு நடக்கும் போது பழனியில அதுக்கு மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது. அப்ப நீங்க வந்து முருகர் விழாக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரீங்கன்னு நசிங்க போறீங்கன்னு நீங்க சொல்லிட்டு சேகர் பாபு உங்களுக்கு போன் பண்ண மாட்டாரு? நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த கூட்டத்துக்கு வர்றதுங்கிறது சமயத்துல ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையிலேயே சமூகத்தை எவ்வளவு நாள் வச்சிருக்கிறது? அடுத்த நிலைக்கு வாங்கப்பான்னு நான் கூப்பிடுறேன். அதுக்கு அடுத்த நிலைக்கு வாங்க சார். பள்ளிக்கூடங்கிறது ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கும். காலேஜுங்கிறது அதை விட கம்மியா இருக்கும். யூனிவர்சிட்டி அதை விட கம்மியா இருக்கும். பிஹெச்டி தீசிஸ் அதை விட கம்மியா இருக்கும். நான் வாங்க, பள்ளிக்கூடம் படிச்சுட்டவங்களாம் எங்கிட்ட வாங்க, அடுத்து காலேஜ் கூப்பிட்டு போறேன். காலேஜ் படிச்சவங்களாம் வாங்க, நான் உங்களை பிஹெச்டி பண்ண வைக்கிறேன், என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறேன். தப்பா? நான் பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லலையே. பள்ளிக்கூடத்தை அதனால தான் சொன்னது, இருக்கலாம்னு சொல்லிட்டேன் நான் தான். சரி, எல்லா அது பிழை என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பேன். பல்லக்கில் மனிதனை தூக்குவது தவறு என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன். ஆனால் தடுக்க மாட்டேன். காரணம், தடுப்பது சட்டவிரோதம். அவருடைய உரிமையில் நான் குறுக்கிடுகிறேன். ஆனால் அறிவுப்படி மனிதனை மனிதன் சுமப்பது தவறு என்பதை கோயில் கோபுரத்தின் மேல் ஏறி நான் கூவுவேன். இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்துக்காக அதுக்கு பிறகு வந்து ஒரு தெளிவு பெற்று காஞ்சி பெரியவரே வந்து இந்த பள்ளத்துல தூக்காத சொல்லி நடந்தே போனார். அது மாதிரி அவர் மாதிரி இவர் போலாம்ல. அந்த காஞ்சி பெரியவர் ஸ்டேட்டஸ் இவருக்கு வரக்கூடாதா? இவருக்கு அந்த விழிப்பு வரக்கூடாதா? சார், அந்த தொண்டர்கள் அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க தொண்டர் ஏன் சார் சன்னிதானம் தானே சார் வழிகாட்டணும். எனக்கு வேண்டாமான்னு சொல்ல வேண்டியதுன்னு. சரி, நீங்க அந்த அத்திவரதப்பான கோயில் எவ்வளவு ஏன் கூட்டுறீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, டெய்லி போங்கன்றா. நான் என்ன நல்ல வழி சொல்ல, டெய்லி போய் 10 பேர் போங்க. சார், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கொடியேற்றும் போது எனக்கு அவங்க சம்பந்தமே இல்லை சார். அது கிறிஸ்டியன் ஆர்ச்சி பிஷப் எனக்கு சம்பந்தமே இல்லை. அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு சம்பந்தமே இல்லை. அது உங்களுக்கு அப்ப இந்து மதத்தை மட்டும் தான் பேசுவீங்களா? நான் இந்து மதத்தை. இந்து மதத்துக்கு நீங்க தான் பிரதிநிதியா? இல்லையே, நான் இந்துவா இருக்கிறதால பிரதிநிதியா இந்து மதத்துக்கு? நான் அப்படி சொல்லலையே. நீங்க பேசுங்களேன், நீங்களும் பேசுங்க. இந்து உங்களை இன்னைக்கே பேசாதுன்னு சொன்னா சுவிசேஷம் சார். ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன், என் கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் தான் பிரதிநிதியாப்பா? நான் பிரதிநிதி இல்ல சார். இருங்க. நான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, இந்து மதம் என்பது பல ஞானிகளாலும் பல முனிவர்களாலும் பல ஆழ்வார்களாலும் கட்டி அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோபுரம். அது வந்து மிகப்பெரிய பல வருஷங்களா இருக்கு. அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, பயணம் இருக்கு. நீங்க அதை அசியூம் பண்ணிக்கிட்டீங்க சார். நீங்க பாட்டுல வந்து நான் இஷ்டத்துக்கு பேசுவேன்னா நீங்க கேட்காதீங்க. நான் பேசுறேன், நீங்க கேட்காதீங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல போய் நீங்க இந்த மாதிரி பேசலாமா? நான் பேசுறேன் சார், எனக்கு வேண்டியவங்களுக்கு பேசுறேன், நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு கூட்டத்துக்கு வர மிகப்பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல போய் நீங்க வந்து நெகட்டிவா பேசலாமா? பேசலாம். அவர்கள் நம்பிக்கை அவங்களை விழிப்படைய வைக்க வேண்டாமா? அவங்களுக்கு அறிவூட்ட வேண்டாமா? அவங்களை மேல கொண்டு வர வேண்டாமா? நான் செய்யற என்னுடைய அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன கோவம் வருது? அதுல எனக்கு கோவம் இல்லை சார். நான் என்ன சொல்றேன், இப்ப ரிலீஜியஸ் விஷயத்துல நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, இது வந்து நீங்க சொல்றதெல்லாம் சமூக நீதி. திராவிட கட்சிக்கு சொல்ற சமூக நீதி தான் நீங்க சொல்றீங்க. நத்திங் பட் சமூக சோசியல் ஜஸ்டிஸ் தான். இந்த சோசியல் ஜஸ்டிஸை நீங்க பக்தர்கள்ட்ட மட்டும் பேசுறவரு, இந்த அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தொண்டன் வந்து அப்படியே இருக்கான். அரசியல்வாதிகள் வெவ்வேறு மாவட்ட செயலாளர்கள் அவன் வந்து தனியாக ஒரு எம்பையர் மாதிரி எடுத்துட்டு இருக்கான். இவன் கையை கட்டிக்கிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறான். சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்காரு, 4 பேர் கையை கட்டிட்டு நிற்கிறான்.
இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அரசியல் என் வேலை இல்லையா? இல்ல சார், இதுதான் நீங்க அரசியல் நான் அரசியல் கட்சி அரசியல் பேசுறீங்களா? நான் அரசியல் இல்லையே, சமயம் சம்பந்தப்பட்டதை தவிர நான் வெறும் ஜாடமடே அரசியல் நிறைய பேசுறீங்க. இல்ல சார், நான் நீதிகள் பேசுவேன், அதாவது பொது அறங்கள் பேசுவேன். ஆனா கட்சி அரசியல் நான் பேச மாட்டேன் சார். கலைஞருடைய 101வது பிறந்த நாள் ஒரு மனிதன் வாழ்ந்து போனவனுடைய அந்த அவருடைய இலக்கிய சிறப்பு, நகைச்சுவை, பேச்சாற்றல் இவைகளை குறிப்பிடுறேன். அவருடைய கொள்கைகளை பத்தி நான் எதுவும் பேசுறேன். அதுல வார்த்தைக்கு வார்த்தை டாக்டர் கலைஞருங்கிறீங்க. ஒரு மாதிரி பேர் சொல்லக்கூடாது. நான் காமராஜர் பத்தியும் சொல்றேன், கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவை பத்தியும் சொல்றேன், அப்துல் கலாம் பத்தியும் சொல்றேன், அவருடைய சிறப்புகளை சொல்றேன். சரி, நாளைக்கு மோடியோட பிறந்த நாள் விழா கூட அங்கேயும் பேசுவீங்களா? கூப்பிடல, இது வரைக்கும் கூப்பிட்டா போறேன். இல்ல நீங்க வந்து இப்ப கூட சொல்றேன், அவரை மாதிரி ஒரு வலிமையான தலைவரை பார்க்க முடியாது. இப்பயே சொல்றேன், எனக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டம் இல்ல சார். அவர் வலிமையான ஒரு தலைவர். கேட்கிறேன், அவர் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்க பேசுற ஆன்மீகத்தை, நீங்கள் வந்து ஆன்மீகம் தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்க பயணமே அதுதான், உங்க பாதையும் அதுதான். நீங்கள் விருப்பம் அபிப்பிராயம் சார். சரி சார், அது உங்க அபிப்பிராயம். என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சரி, நீங்க வந்து நிறைய ஆன்மீக சொற்பொழிவு தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போஸ் பட்டிமன்றம் பண்ணீங்க. உங்களுக்கு எனக்குமான உறவு பகுதி அது, அவ்வளவு. உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆன்மீகம். ஆனா உங்களோட ஆன்மீகத்தையே அவர் வந்து பல நேரங்களில் கொச்சப்படுத்துறாரு. கலைஞர் கொச்சப்படுத்தி இருக்காரு. ஹிந்து என்பது ஒரு திருடன் அர்த்தங்கிறாரு. அப்ப நூல்கள் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதையும் சொல்லணும், அவரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அது அறியப்படாத இந்து மதம்னு 2 புத்தகம் இருக்கு, எடுத்து படிங்க. அந்த நூல்கள்ல ஸ்மிருதிகள்ல அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அது தேவையில்லாம வந்து வர்ண பேதங்களும் வர்ண பேதங்களில் சிலரை அசிங்கமாக பேசுவதும் மனுஸ்மிருதியில் இருக்கிறது. இருப்பதை ஒருவர் சொல்லுவதை நான் மறுக்க முடியாது. சரி, இருப்பதை சொல்லுவது அந்த மாதிரி வந்து இந்து மதத்தை பல நேரங்களில் காயப்படுத்தும் போது அவரை நீங்க, நான் இப்ப அவருக்கா தேர்தல் ஓட்டா கேட்கிறேன் இல்லையே? கேட்கல, நான் கேட்கல. அவருடைய கட்சி மீட்டிங்ல போய் நான் வந்து தேர்தல் ஓட்டு கேட்கலையா? இல்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டா அவருக்கு போடுங்க, உங்களுக்கு விருப்பப்படலையா அவருக்கு போடாதீங்க. அது என்னுடைய நோக்கம் அல்ல. என் மதத்தில் எங்கு அரசியல் குறுக்கே வருகிறதோ அந்த இடத்தில் நான் என்னுடைய வாளை சுழற்றுகிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க வந்து நம்ம நாட்டுல உள்ள பிடி வந்து அது ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம் இருந்தா பக்தி ஒரு பக்கம் இருக்கு. இதுலயும் நிறைய பித்தலாட்டங்கள் இருக்கு. அதுலயும் பக்தி மதம் என்பது மனிதனை அறிவாளியாக்குவதற்கு பதிலாக அண்மை காலமாக பிழைப்பு நடத்தி சுரண்டுகிறவர்களால் மக்கள் முட்டாளாக்கப்படுகிறார். சரி சார், நான் அவங்ககிட்ட இருந்து நான் அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக பேசுறேன் சார். அதை யாரும் தடுக்க முடியாது. காப்பாற்ற வந்தோம்னு சொல்லி திராவிட தலைவர்கள் வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்க இன்னைக்கு வந்து மக்களை வேற மாதிரி மெஸ்மரைஸ் பண்றாங்களே, அதையும் பேச மாட்டேங்கிறீங்க சார். அது எனக்கு சம்பந்தம் இல்லாதது. அவங்க எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, அங்க போய் நான் எனக்கும் அவங்களுக்கும் பொதுவா இருக்கிற விஷயத்தை தான் பேச முடியும். அதை தவிர வேற எதையுமே நான் பேச முடியாது. சரி, இந்த காலங்காலமா இப்ப திராவிட ஆட்சியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அவ்வளவுதானே, நீங்க பேசுற மாற்றங்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதே மாதிரி எல்லா கட்சிகளுடைய அசிங்கத்தையும் பேசினா எல்லா கட்சியினுடைய விரோதத்துக்கு மட்டும்தான் நான் உள்ள. யாராவது யோகியனா அந்த நாட்டுல ஊழல் இல்லாத அரசியல்வாதின்னு ஒருவரை காட்ட முடியுமா? நீங்க சொல்லுங்க. நான் இல்லைன்றேன். எல்லாருமே ஊழலுடைய அரசியல்வாதிகள். இவங்களை பேசி எனக்கு என்ன போகுது? இப்போ அவங்களுக்கு அந்த யோகியத்தை கிடையாது, அவங்களுக்கு நாட்டை பற்றி அக்கறை கிடையாது. அதனால அவங்களை பத்தி நான் பேச விரும்பல. அரசியல் என்னுடைய வேலையும் அல்ல. நான் வந்தது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. என்னை உண்மையில் மதித்திருக்க வேண்டிய இந்து இயக்கங்கள் ஜாதி காரணமாக என்னை அவமானப்படுத்தின. திராவிட இயக்கங்கள் என்னை மதித்தன. இவ்வளவுதான் நடந்தது. நான் இன்னும் இந்து மதத்தினுடைய விழிப்பு நிலைக்கு பேசிக் கொண்டிருக்கிறவர். என்னை மதிக்க வேண்டிய கட்டாயமுடைய இந்துக்களும் இந்துத்துவ மக்களும் தேவையில்லாமல் என்னை பகைத்து கொண்டு என்னை அவமானப்படுத்துகிறார்கள். இதான் உண்மை சார். உங்களை யாருமே பகைச்சுக்கல. நானும் உங்க கூட்டங்களுக்கு வரேன், என்ன மாதிரி நிறைய பேர் வராங்க. அது பொதுமக்கள் வராங்க. ஆனா ஒரு பொலிட்டிக்கலாவும் ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு 4-5 பேர் அந்த, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். பார்லிமெண்ட்ல செங்கோல் வந்து வைக்கிறத பத்தி நான் ஒரு கருத்து சொல்லல. எனக்கு அதை பத்தி கருத்தே கிடையாது. எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. என் படம் போட்டு செங்கோல் போட்டு இந்த செங்கோலுக்கு பதிலா திப்பு சுல்தான் வாழ் வைக்க வேண்டும் என்று சுகீஸ்வம் சொன்னார்னு ஒருத்தன் போடுறானே, போடலாமா? அது பொய் இல்லையா? நான் சொல்லாத வார்த்தையை என் பேர்ல போட, அப்ப திட்டமிட்டு என்னை டேமேஜ் பண்ற தனி மனிதன் செய்யும் ஒரு தவறுக்கு வந்து இப்படி மத தனி மனித இயக்கம் சார். அது தனி மனிதன் நான் பண்ணுவான். அப்படி ஒருத்தன் துணிஞ்சு யூடியூப்ல போடுவானா, வாட்ஸ்அப்ல இல்ல. அது ஒரு பிளான்டு ஒரு குரூப் வேலை செய்யறாங்க. நான் சொல்லாதவற்றை சொன்னதாக படம் போட்டு திட்டமிட்டு ஒரு தனி மனிதனை ஒரு குரூப் டேமேஜ் பண்ணுது. அவர்களுக்கு முழு நேரம் they are paid for it. ஏன் என்ன நான் தனி மனுஷன் தானே, என்னையே எனக்கு குறி வைக்கணும்? சரி, நான் என்ன சொல்றேன், உங்கள் மீது மரியாதை இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் உங்களுடைய மரியாதை இல்லை, என் பக்கம் நீதியும் நியாயமும் இருப்பதால் தான் இன்னும் என்னை மதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க நிறைய கூட்டங்களுக்கு ஏராளமான பிராமின்ஸ் வந்து நிறைய கேட்கறாங்க சார். அது தனி, அவர்களுடைய அன்பு, அது எனக்கு தனி. அது வேற. என்னதான் அவங்க கிண்டல் பண்ணா கூட, அவர்கள் பிழைகளை கிண்டல் பண்ணா கூட சரியான வார்த்தை பயன்படுத்துங்க. நான் அவங்களை எப்பவுமே அவர்கள் வந்து உங்கள் ஆன்மீகத்தை ஏற்கிறார்கள், என்னுடைய நியாயத்தை ஏற்கிறார்கள். சரி, அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆன்மீக கூட்டங்களே நீங்க அவங்களை கிண்டல் பண்றீங்க. அவர்களுடைய பிழைகளை மட்டும் கிண்டல் பண்றேன்.
நான் எங்க பேசினாலுமே அவர்கள் பிழைய கிண்டல், மடாதிபதிகளை வச்சுக்கிட்டு அவங்க பிழைய கிண்டல் பண்ணுவேன். அன்னைக்கு கூட அவங்களை வச்சுக்கிட்டே பேசினேன். வாரியார் சுவாமிகள் இருக்கார்ல, அவர் என்னைக்குமே வந்து ஆன்மீக கூட்டங்களை ஆன்மீகவாதிகள் கிண்டல் பண்ண மாட்டார், நாத்திகர்கள் தான் கிண்டல் பண்ணுவார். அது அவருடைய வாழ்க்கை முறை, இல்ல அவருடைய சார், நோக்கமா இருக்கும். எனக்கு சார் ஒருவர் போல் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இல்ல. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். வாரியார் வந்து நெத்தி நிறைய பட்டை இட்டு வருவாரு. உடனே வந்து ஒரு நாத்திகர் கேட்பாரு, என்ன சாமி நெத்தியில சுண்ணாம்பு அடிச்சிட்டீங்களான்னு கேட்பாரு. வாரியார் உடனே பதில் சொல்லுவாரு, பழைய செய்தி, பழைய செய்தி தான், ஆனா எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு. அதுதான் அது, அந்த மாதிரி செய்திகளை அவர் கரெக்டா சொல்லுவாரு. நான் இங்க திருநீர் வைக்க வேணாம்னு நீங்க சொல்றேன். இல்ல அவர் அந்த மாதிரி இல்ல, நான் மேடைக்கு போகும்போது திருநீர் வைக்காம உடனே அந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து எப்போதுமே ஆன்மீகவாதிகளை கிண்டல் பண்ண மாட்டாரு. நீங்க ஆன்மீகவாதிகளை கிண்டல் பண்ணும்போது எந்த இடம் சொல்லுங்களேன், எந்த இடத்துல கிண்டல் பண்ணி சொல்லுங்களேன். ஒரு இடம் 100 சொல்லுவேன் உங்களுக்கு. சொல்லுங்க. உதாரணம் சொல்றேங்க. ஒரு பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றத்துல ஒரு பையன், ஒரு அவ்வளவு பெரிய ஒரு விவரம் இல்லாத பையன், அவன் ஏதோ கொஞ்சம் ஆர்வ கோளாறுல பேசுறான். கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாதுங்கிறான் என்று பேசுறான். சார் ஐயா வந்தேங்கிறான். அது இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு சார் அப்படிங்கிறான். நீங்க உடனே என்ன சொல்றீங்கன்னா, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் இருக்குங்கிறீங்க. இல்லையே, அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காட்டில நான் பார்த்தது கிடையாது. நீங்க பேசி இன்னும் 200 வருஷம் இருக்கும்னு சொன்னதா என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றிய நினைவு எனக்கு இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க எடுத்து காட்டிருங்க. நான் காட்டுறேன் சார். அது கிடையாது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா கோயில் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தீர்வு தான் நான் சொல்லுவேன். இன்னும் 200 வருஷம் போனாலும் இருக்கும்ன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க வேற யாரோ சொன்னதை என்னுடைய நினைவுல கூட்டத்தில் தான் அவன் அந்த மாதிரி பேசுறான். பேசுவது அவங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் தீர்ப்புல நான் சொல்றதுதான் என்னுடைய கருத்து. தீர்ப்புல அவங்க போய் பேசும்போதே நான் நிறுத்த முடியாது. அவன் அந்த மாதிரி பேசும்போது நடுவுல பாசிங் கமெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க இருக்கும்ன்ற கமெண்ட் நான் கொடுத்துக்க மாட்டேன். அவன் பேசுறான், நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்படி நான் பார்த்தேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எனக்கு நிறைய படி யூகங்கள்ல சொல்லலாம். எனக்கு என்ன ஏன் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போய் அறநிலையத்துறையிலையும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிறவங்களும் வந்து நான் என்னுடைய சுமூகமான என்னுடைய முறையில நான் உறவு கொள்ள முடியாது. அங்க என்ன பிழை உண்டுன்னு எனக்கு தெரியும். நான் போய் தேவையே இல்லை எனக்கு, அதில் 10 பைசா லாபம் கிடையாது, நேரம் எனக்கு வீணு. ஆனாலும் அங்கே எவ்வளோ நல்லது நடக்கணுமோ அதை நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் போய் அங்கே உட்காந்து மல்லுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரோடையும் போராட வேண்டியிருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கோயில்களை சமூக கேந்திரங்களாக மாற்றுவது தான் என்னுடைய வாழ்நாளுடைய அடிப்படை நோக்கம். அது ஒரு பயிற்சி கூடமாக இருக்கணும்னு சொல்கிறேன், பள்ளிக்கூடமாக இருக்கணும்னு சொல்கிறேன், லைஃப்பை லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன், ஞானத்தை கற்றுக்கிட்டு போகணும்னு சொல்கிறேன். கோயில்கள் சரியாக இருந்தால் சாமியார்கள் ஆசிரமமே வந்திருக்க முடியாது. இவன் இங்கே பெற முடியாத ஞானத்தை தனியாக ஒரு ஆசிரமத்திலேயே போய் பெறப்போறான், எனக்கு புரியலையே. இன்னைக்கு வந்து தனி மனிதர்கள் அப்படி ஞானத்தை கொடுத்துட முடியுமா என்ன? இவ்வளோ பெரிய நிறுவனம் எப்படி வீணா போச்சு? நான் அறநிலையத்துறையை தான் குற்றம் சொல்கிறேன். நீங்கள் விட்டுட்டீங்க கோயிலை, அது வந்து ஞானத்தின் பண்ணையாக இல்லைங்கிற. அதை எப்படி மாற்றலாம் தான் முயற்சி பண்ணுறேன். நான் நல்லது செய்வது பல பேருக்கு பிடிக்கவில்லை, தெரியவில்லை. அவர்கள் என்னை பற்றி ஏற்கனவே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அது மட்டுமல்ல, திமுக நல்லது செய்துவிடக்கூடாது என்று பல பேர் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட வேலை சார். கரெக்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன்னு என்ன மேல வெறுப்படைகிறாங்க. நான் அவங்களுக்கு அறிவுரை சொல்றேன், இதை இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, நல்லது செய்யுங்க சொல்லக்கூடாதா? நீங்க ஏடிஎம்கே அறிவுரை கொடுக்கல. அவங்க என்ன கூப்பிட்டு கேட்கலையே. நீங்க அவங்களுக்கு ஆதரவு. ஜெயலலிதா ஒரு தடவை கூட என்ன கூப்பிட்டது இல்லையே. இப்போ இவர் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன பண்ணலாம்னு இடத்துல கேட்கிறாரு, இது தவறு, இதை மாத்து. தருமபுரம் பல்லக்கில் போலாம்னு சொன்னதே நான் தான் தெரியுமா? ஏன் சொன்னா, அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அனாவசியமா நீங்க அதில் போய் குறுக்கிடாதீங்க. குன்றக்குடி அடிகளாருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன, சாமி நீங்க போய் பேசுங்க, தருமபுரம் போறதை போய் இவங்க தேவையில்லாம கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது அவருடைய உரிமை. மடத்துல அவர் சேஷங்க யாரெல்லாம் தூக்குவாங்க, ஆனா போகக்கூடாதுங்கிற விவேகம் அவருக்கு தான் வரணும். அவருக்கு ஞானம் வரலதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? போலாங்கிறது சமூக உரிமை, போகக்கூடாது என்பது அவருக்கு வர வேண்டிய ஞானம். சார், நீங்கள் பல மீட்டிங்கில் பேசும்போது இதெல்லாம் தெரியவே இல்லை, ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்களுக்குன்னு அடிக்கடி நீங்கள் வருத்தப்பட்டு சொல்கிறீங்க. உண்மை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச இசை ஞானம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு இப்போ அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி எனக்கு தெரியல. அவங்களுக்கு உங்கள் விஷயம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து அவர்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு இளவும் உனக்கு தெரியல நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அது தெரியல. அடிக்கடி அது மாதிரி சொல்றீங்க. ரிலிஜனுக்குன்னு வர்றாங்க, ரிலிஜன்ல மட்டும்தான் சொல்றேன், ரிலிஜனை தவிர அதை பத்தி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இது வாழ்வியல். இது உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறது, நிறைய மீட்டிங் பேசுறது, இதுதான் உங்களோட மிகப்பெரிய அடையாளம். அப்கோர்ஸ் உங்களுக்கு பிற அடையாளங்கள் இருந்தால் கூட நீங்கள் மீட்டிங்கில் நிறைய பேசுறீங்க, பட்டிமன்றங்கள், ஆன்மீக சொற்பொழிவு பேசுறீங்க, இதெல்லாம் நீங்கள் நிறைய புக்கு படிக்கிறீங்க, நிறைய தெளிவு பெறுறீங்க, நீங்கள் வேற ஒரு கட்டத்தில் அடையிறீங்க. ஆனால் சாதாரண மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் வேற வேலை பார்க்குறான், அவன் தொழில் அவன் கெட்டிக்காரனாக இருக்கான், அவன் இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் ஏதோ நிம்மதிக்கு கோயில போய் சாமி கும்பிட்டு போகணும்னு நினைக்கிறான். கும்பிடாத, போகாத, வராத, அதனால உனக்கு சாந்தி கிடைச்சிருமா அப்படின்னு
பேசுறதுக்கு பாருங்க. நான் கும்பிடாதேன்னு சொன்னதா ஒரு வரி எடுத்து இல்ல காமிச்சிருக்கேன். கூட்டத்துல போய் நிக்காதேங்கிறீங்க. இல்ல அதாவது கூட்டத்துல போய் கஷ்டப்படாத, முதல் நாள் போ, அடுத்த நாள் போ, எப்ப கூட்டம் இல்லையோ அப்ப போய் கும்பிடுன்றேன். தப்பா அது? இல்ல. அந்த முழு பேச்சு நீங்க கேட்டீங்களா? முதல்ல அத்திவரதரை பத்தி நான் பேசுறேன், 1.5 மணி நேரம் பேச்சும் கேட்டீங்களா? கேட்டு அந்த 1.5 மணி நேரம் பேச்சுல என்ன சொல்லியிருப்பேன்? பாண்டுரங்கன் கதை சொல்லியிருப்பேன், அடுத்த விஷயம் சொல்லியிருப்பேன், கோயிலுக்கு போ, கூட்டம் இல்லாத போது போ. நேத்திக்கும் அதே வரதராஜ பெருமாள் அங்கதானடா இருந்தாரு, அவர் எங்கடா போயிட்டாரு? அவன கேம்பா அது அவருக்கு? அவர் எங்க போயிடுவாரு? கூட்டம் இல்லாத போய் பேசு, இன்னும் அவரை வரவேற்பாருமே. அவர் தனியா இருக்கும்போது போய் பேசிட்டு வாங்க. நீங்கள் பெற்ற ஞானத்தை எல்லாரும் பெற முடியாது சார். பெறணுங்கிறத சார் பேசல, நான் ஏன் சார் பேசணும்? சார் நீங்க என்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு போகணும் தானே சார் நான் இந்த பேசுறேன். ஆராய்ச்சியில இங்க தொடர்ந்து இருக்கீங்க, நீங்க பேசுறீங்க சார் அப்புறம் எதுக்கு சார் நான் பேச வரணும்? உங்களை திருப்தி பண்றதுக்கு? நான் என்ன ஹோட்டலா நடத்துறேன்? நான் என்ன வியாபார ஸ்தலமா பண்ணிட்டு இருக்கிறேன்? சார் அவரவர் நான் வாடிக்கையாளரை திருப்தி செய்வது என் வேலை இல்லை. என்னை பேச்சை கேட்பவர்களை ஒரு அங்குலமாவது உயர்த்துவது தான் என்னுடைய வேலை. நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுக்கு வருவிக்க பெற்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ பணம் சம்பாரிச்சு என்ன போகுது எனக்கு? இப்போ நான் ஏன் என்ன பேசணும்? அவனை மேலே உயர்த்துறதுக்காக நான் பேசுறேன். உயர விருப்பம் உள்ளவன் என் பேச்சை கேட்கட்டும், உயர விருப்பம் இல்லாதவன் கேட்காம போட்டோம். இதோட முடிஞ்சு போச்சு. நீ இப்படி பேசலாமான்னு என்னை யாரும் கேட்க முடியாது. நான் ஒரு வார்த்தை சட்டவிரோதமா பேசினது இல்லை. ஏன்னா எனக்கு சட்டம்னா என்னன்னு தெரியும். சட்டத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன், தர்மத்துக்கு விரோதமாவும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். தெளிவு பெறுவதற்கு இன்னும் பல விஷயங்களை நீங்க பேசலாம் சார், நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க. அது உங்களுக்கு உங்க யோசனை எனக்கு வேண்டியது இல்லை சார். எனக்கு தெரிஞ்சதுதான் ஒரு சார் பேச அரசியல் முடியும். தலைவரை பார்ப்பதற்காக 10 மணி நேரம் 15 மணி நேரம் காத்திருக்கான். அதையும் போகாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். உனக்கு ஏன்டா அங்க வேலைன்னு தான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சு நீங்க 50 வருஷமா பேசின எல்லா பேச்சையும் கேளுங்க. என்ன இப்படி அரசியலை நம்பி வீணா போறீங்க? உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க போகுது? கல்லூரியில பேசுவேன், மாணவர்களுக்கு பேசுவேன், சினிமா நடிகர் முன்னாடி போய் பைத்தியமாடா இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்னன்னு கேட்டேன். இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்னன்னு அரசியல்வாதிகளும் சொன்னேன். அவங்க சம்பாதிக்க வந்தாங்கடா. மலேசியாவில் பேசினேன், தமிழ்நாட்டு அரசியலை நீங்க பைத்தியமா போகாதீங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதி அவங்கவுங்க பழைப்புக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க நாட்டு வேலையை பாருங்க. நீங்க எங்க நாட்டு அரசியலை குழப்பிக்காதீங்க சார். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் போகிற இடங்களில் எனக்கு கெட்ட பேர் வரும்னு தெரிந்தால் கூட நான் சொல்ல நினைக்கிற தர்மங்களை சொல்லிவிட்டு வருகிறேன். சார் நீங்க வந்து பிராமணர் அல்லாதவர்கிறதுனாலே உங்களுக்கு தேவையெல்லாம் விமர்சனம் பண்றாங்கிறத நீங்க இன்டைரக்டா சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்கள் பேசுவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்களா, நீங்கள் அவர்கள் விமர்சனம் பண்ணுவதால் அவர்கள் அப்படி பேசுகிறார்களா, எது முதல் எது இரண்டாவது? 50 வருஷம் பேச்சு நீங்க கேட்டு பார்த்தா தெரியும். எப்போதுமே நான் சமூக சீர்திருத்தம் மட்டுமே பேசுவேனே ஒழிய ஜாதி அடையாளங்களை பேசவே மாட்டேன். உங்களை வந்து ஒரு தஞ்சாவூர் கல்யாணம் விமர்சகர் ஒரு அவர் தவறா பேசிட்டாரு, அவர் பேசுறாரு. அதை நான் அது காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து பொதுவா புரிஞ்சு கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா, பிராமணர்கள் மத்தியில ஒரு சாரார் மத்தியில நீங்க ஒரு பிராமண துவேஷி அப்படிங்கிறப்ப நினைக்கிறாங்க. உருவாக்கப்பட்ட அபிப்பிராயம் இல்ல. நீங்க தொடர்ந்து அந்த மாதிரி பேசுறதுனால அவங்க வந்து இவரை வந்து இந்த மாதிரி இவர் வாரியார் மாதிரி இல்ல, கீரன் மாதிரி இல்ல, இவர் பேச்சு வேண்டுட்டு இல்ல சார். இன்னும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதை எடிட் பண்ணாம நீங்க போடுறதா இருந்தா போடணும். சொல்லுங்க சார். அதாவது ஒரு ஜாதி மேலாதிக்கத்தோடு கூடிய இந்து மதத்தை நான் சகிச்சுக்கிறது இல்லை சார். ஒரு ஜாதி மேலாதிக்கத்தோடு கூடிய இந்து மதத்தை நான் நிராகரிக்கிறேன் சார். நான் சமத்துவம் உடைய இந்து மதத்தை மட்டும்தான். இப்ப ராமகிருஷ்ண மடத்துல எந்த ஜாதி வேணாலும் பட்டத்துக்கு வரலாம் சார். சரி. அதே மாதிரி எல்லா மடங்களுமே மாறணுங்கிறது என்னுடைய கருத்து சார். சரி. ஒரு அதாவது மதம்னா இவங்க சொன்னாதான் மதம், இவங்க தான் மதத்துக்கு அத்தாரிட்டி, இவங்க கற்றுக் கொடுத்தது தான் கற்றுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஞானம்னா என்ன, இறைவனை அடைதல்னா என்ன, ஜீவான்மானா என்ன, பரமான்மானா என்ன, ஜாதி அதுக்கு தடையே கிடையாது. அது என்னுடைய கோட்பாடு. சரி. இது யார் முடிவு பண்ணுறது? என்ன நம்புறவங்க என் பின்னாடி வாங்க, என்ன நம்பாதவங்க என்ன விட்டுட்டு போங்க. கோயில்ல அர்ச்சகர்கள் வந்து யார் வேணா நீங்க வந்து ஆகம விதிகளை கற்றுக்கொண்டு அதை ஒழுங்கா கோர்ஸை படிச்சீங்கன்னா பூஜை பண்ணான்னு சொல்லியிருக்காங்களே. கோர்த்து சொல்லியதை விட இன்னும் கோயிலில் உள்ள போக முடியலையே. ஏன் போக முடியலங்கிறீங்க? உள்ள விடலையே. யார் விடல? இருக்கிறவங்க விடலையே. இல்ல அப்படி இல்லை, இவங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை, இவங்களுக்கு அதுல பெரிய வருமானம் இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க உள்ள விடல, இவங்களும் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையால வெளியே நிற்கிறாங்க, அவங்களும் வந்து உயர்வு மனப்பான்மையால உள்ள விடலை. ப்ராக்டிக்கலா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இவங்களை யார் தடுத்தா சொல்லுங்க? அவங்க தான் உள்ளே சார். நீங்க அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்கல. 5 நீங்க MBBS படிச்சா கூட நீங்க வந்து 1 இயர் ட்ரைனிங் ஒன்று போகணும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இவங்ககிட்ட போனா கற்றுக் கொடுக்க முடியாதுன்ட்டாங்களே. நாங்க அசோசியேஷன்ல நாங்க முடியாது அப்படின்ட்டாங்க. எங்க சொன்னாங்க அப்படி? எல்லா கோயில்லையுமே எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்னப்ப நான் பார்க்கல சார். சொல்லிட்டாங்க. நாங்க தான் உள்ளே டிபார்ட்மெண்ட் பார்க்குறோமா, அப்போ அவங்களை என்ன பண்றது, வேற எங்கேயாவது டிக்கெட் விற்கிறதுக்கு போடலாமா அப்படிலாம் தான் யோசிக்கிறாங்க. எடுத்தாச்சு என்ன பண்றதுன்னு. நாங்க என்ன சொன்னோம், புது கோயிலில் போடுங்கன்னு. புதுசாக கட்டுற கோயிலில் ஆகம கோயிலில் என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். என்னுடைய நோக்கம் எப்பவுமே அறநிலையத்துறையினுடைய கோட்பாட்டுக்கும் எனக்குமே வித்தியாசம் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் போய் பழைய கோயிலில் வம்பு பண்றீங்கன்னா, அவங்க பண்ணிட்டு போறாங்க, அவங்க பாட்டு பழிச்சுட்டு போறாங்க. காமராஜ் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏன்பா ஒருத்தன் திங்கிற இலையை போடுங்கிற, வேற இலை போடுப்பா, அவனுக்கு ஒரு இலையை போட்டு போயேன்ப்பா அப்படிம்பார். அதே தான் கொள்கை. இவங்க புதுசாக கட்டுற கோயிலெல்லாம் இவங்களை போட்டு போங்க, யாரு வேண்டாம்னா.
ஏன் போய் அவங்ககிட்ட போய் அவங்களுடைய பழப்பை கெடுப்பாங்க? சார் கோயிலுங்கிறது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கணுமா வேண்டாமா? இல்லை, சில கோயில்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டியிருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கும் அறநிலையத்துறை வேணும். அறநிலையத்துறை அது கோயிலை ஒழுங்காக பராமரிச்சா பரவாயில்லை. ஆனால் அறநிலையத்துறைங்கிற பெயரில் கோயிலை பராமரிக்கிறாங்க. ஆனால் கட்சிக்காரங்க பல பேர் கோயில் சொத்துக்களை மிக மிக குறைந்த வாடகையில். இல்லை, நீங்கள்லாம் எப்படி தெரியுங்களா, அதெல்லாம் பண்ணின காலத்தில் சும்மா விட்டீங்க, நாங்கள் பண்ண விடாமல் நிறுத்தி வச்சிருக்கிற காலத்தில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. கோயில் சொத்தை கட்சிக்காரன் ஆட்ட போட்ட காலத்துலலாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும். கட்சிக்காரன் ஆட்ட போட்ட காலம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு சொத்து கிரவுண்ட் வாங்குறது பேச முடியாது. 50 வருஷமா திராவிட கட்சிகள் தான் சார் ஆண்டுட்டு இருக்கு. திராவிட கட்சி எப்படி 2 பேரும் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எப்படி 2 ஒன்னா சொல்லுவீங்க? திராவிட கட்சி ரெண்டு கட்சியும் அப்பயும் அந்த கட்சியோட இவங்க எல்லாம் கூட்டணி, இந்து இயக்கம் பேசுறோம்னா ஏன் கூட்டணி வச்சாங்க? அது வேற. அன்னைக்கு அவனை எட்டி வச்சிருக்கணும்ல, அவங்க ஏன் எட்டி உதைக்கல? அப்போ அவன் வையறான், வைய மாட்டான். திருநீர் வச்சு திருடலாமா? அப்படி இல்ல, திருநீர் வைக்காம திருடணும், திருநீர் வச்சு திருடலாமா? அவன் முடிவு பண்றான். கடவுள் உண்டு, கடவுளை கும்பிட்டுட்டு பொட்டியை திறக்கலாமா? லெஸ்ஸர் ஆஃப் த டூ ஈவில் அவன் முடிவு பண்றான் சார். நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? திமுகவா அதிமுக மாதிரி எனக்கு லெஸ்ஸர் ஆஃப் த டூ ஈவில், இந்த 2 ஈவில் எது? அப்போ எல்லாருமே ஓட்டுக்காக பண்ற வேஷம் தானே சார், அது கொள்கை இல்லையா சார்? 50 வருஷமா அறநிலையத்துறை சார், இவங்களாவது ஓட்டுக்காக, எனக்கு ஓட்ட பத்தி கவலை இல்லாம நான் பேசுறேன் சார். அப்ப இவங்களை விட நான் வேலை தானே சார். அறநிலையத்துறை கண்ட்ரோல் தானே சார் இருக்கு. அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கிற கோயில் இருங்க. அறநிலையத்துடைய வரலாறு நீங்க முழுசா படிச்சா ஏன் தேவைன்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சில நிலங்களை மீட்கணும்னா தனியார்களால முடியாது. ஜமீன்தார் கொள்ளையடிச்சான், முதலாளிகள் கொள்ளையடிச்சான், சில கோயிலில் பிரீஸ்ட் கொள்ளையடிச்சான், சில கோயிலில் ட்ரஸ்டி கொள்ளையடிச்சான், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்ன கொள்ளையடிச்சாலும் ஈஓவை நீங்கள் திட்டினா கூட ஜேசியை லாஸ்ட் டே சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி வைக்கலாம். இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனை கோயில் நிலம் பிரீஸ்டால விற்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை கோயில் நிலம் ட்ரஸ்டியால் விற்கப்பட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அது வித்தாத திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு ஜேசி திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மீட்ட நிலங்கள் வரலாறு இருக்கு. இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் 2 பாண்டிய மன்னனும் நாயக்க மன்னனும் அரசு கொடுத்த நிலம், அதுக்கு யார் சார் ட்ரஸ்டியாக போடுவீங்க? இப்போ போய் அரசு தான் காப்பாற்றி ஆகணும். இப்போ அந்த அரசுக்கு சப்ஸ்டியூட்டாக இப்போ இருக்கிற அரசு தான் நிர்வாகம் பண்ணியா. புதுசா கட்டுற கோயில கூட வர எல்லா தர்மகர்த்தவன் யோகியனாவா இருக்கான். எனக்கு கோயில் ஆச்சாரம் நான் கேட்கிறேன், மடத்து சொத்து வித்த மடாதிபதி லிஸ்ட் இல்லையா? எனக்கு கோயிலே வேண்டாம். மடத்து சொத்தை வப்பாட்டிக்கு எழுதி வச்ச மடாதிபதி இல்லையா? மடத்து சொத்தை வப்பாட்டிக்கு எழுதி வச்ச மடாதிபதி இல்லைன்றீங்களா? நீங்க பேர் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? சட்டம் தடுக்குது. கோயில் நகையை கட்டி கொடுத்தேன் எவ்வளவு பேர் நான் சொல்லட்டுமா? கேஸ் இருக்கு சார். மனுஷன் யோகியம், மனுஷன் யோகியம் இல்லை, இவ்வளவுதான் சார். மனுஷன் யோகியம், மனுஷன் யோகியம் இல்லை. ட்ரஸ்டியா, ஹெச்ஆர்என்சியா, ஜேசியா, குறுக்களா, மனுஷன்ல யோகியம். நீங்க சொல்ற கதை வேற ஒரு பக்கம்னா இவர்கள் அதை தானே தப்பு பண்றாங்க. கட்சிக்காரங்க கூறுபட்டு இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகங்கிற போது மட்டும் இவங்க இந்துத்துவாக்கு கோவம் வந்துருது. அதுவே மத்தவன் திருடின வரைக்கும் ஒன்னும் கோவம். சார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பின்னாடி உள்ள ஏகப்பட்ட சொத்துக்களை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நிறைய செய்திகள் வருது சார். அதான் சொல்றேன் சார், இது வேணும்னு மாமியார் உடைச்சா மண்கலம், மருமக உடைச்சா எந்த கட்சிக்காரன் திருடினாலும் தப்பு சார். இதோட இதான் எங்க கேட்கணுமோ அங்கதானே சார் கேட்கறாங்க இவங்க. நீங்க இப்பவும் அது கொடுங்க, யாரு எங்க திருடினாரு முடியும்? ஏன் கேட்க முடியும்? கோர்ட்டுக்கு போலாமே. மேலிடத்துல உள்ள முக்கியமான ஆட்களே கோர்ட்டுக்கு போலாமே. போடும்போது ஏன் இப்ப கோர்ட்ல நீதிபதிகள்லாம் அப்படியே பரபரப்பா இருக்காங்க. இந்து சொத்தை மீட்டு கொடுக்கறதுல நீதிபதிகள் 24 hours. நீங்க சொல்ற அந்த காலத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த காலத்துல இப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். இந்து கோயில காப்பாற்ற போயிறேன்னு சொல்லிட்டு இவர்களது பக்தி போலியானது. தவறு செய்கிறவர்கள் தவறு செய்கிற போது வாய்மூடி கொள்வார்கள். இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் பதவியிலிருந்து நீங்குவதற்கு அவற்றை காரணமாக சொல்வார்கள். இவர்களது பக்தி போலியானது, இவர்களது பக்தி பொய்யானது. நீங்க இவர்களதுன்னு யார சொல்றீங்க? யாரோ நீங்க தான் அர்த்தம் பண்ணிக்கணும். நான் சொல்ல முடியாது. நான் 19 அப்படி பேச முடியும். அப்படிதான் நான் பேசி ஆகணும் சார். எவ்வளவோ ஆன்மீகவாதிகள் சிரத்தையோட இன்னைக்கும் தன் கை காசை போட்டு என்னைக்கும் தவறு நடந்த அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஏன் போல இவங்க எல்லாம்? இந்த நாட்டுல கோர்ட்டு கேஸ் போய் எவ்வளவு நாள் இழுத்தடிச்சு அவன் சாதாரண மனிதன். அப்ப நீங்க அர்த்தமே இல்லாம பேசுறீங்க. முடிவே கிடையாது. இதுக்கு யார்கிட்ட தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நீதிபதியும் நம்ப மாட்டேங்கிறீங்க, ட்ரஸ்டியும் நம்ப மாட்டேங்கிறீங்க. சார், இட் இஸ் an elected government. நீங்க அடுத்த எலெக்டட் கவர்மெண்ட் தான் கேட்க முடியும். ஒரு சாதாரண மனிதன் எத்தனை வருஷம் சார் கோர்ட்டு போய் அலைஞ்சிட்டு இருக்கிறது? விட்டுருங்க. அப்போ அது ஒரு தீர்வு. அது வேற வழியே இல்லையே. டெமோக்ரஸில தானே இடம் இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் செத்து போவாருன்னா அப்போலோல எவ்வளவு நாள் காப்பாற்றுவாங்க? அதுக்கப்புறம் முடியாது. பல்ஸ் இல்ல, இது இல்ல, விட்டுருங்க. நீங்க இந்து அறநிலையத்துறை இப்படி தவறு பண்ணும்போது சார், அது முழுக்க நியாயமானது நான் பேசினேன்னா இல்ல, பிழை இருக்கு. காவல்துறையில தவறு இருக்குன்னு காவல்துறையவே எடுத்துருவீங்களா? மருத்துவத்துறையில தவறு நடக்குதுன்னு மருத்துவத்துறையை எடுத்துருவீங்களா? டிஆர்ஓல தவறு இருக்குன்னு வருவாய்த்துறை எடுத்துருவீங்களா? துறையில தவறு இருந்தா நபரை தான் திருத்தணும், துறையை எடுக்க முடியாது.
எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தவறு இருக்கு, கல்வியவே எடுத்துருவீங்களா? சரி, மற்ற மத காவல்துறையில் தவறே இல்லையா? அறநிலைத்துறை நான் கேட்கிறேன், காவல்துறையில் தவறே இல்லையா? காவல்துறை வேணாம்னு சொல்லுவீங்களா நீங்க? அங்கும் இங்கும் இருக்கு. அதே மாதிரிதான் அறநிலையத்துறையில அங்கும் இங்கும் இருக்கு. இருந்தாலும் அவங்க கேள்விக்கு உரியவங்க, அவங்கள கேள்வி கேட்கவாது அதிகாரமாவது இருக்கு. எங்களை மாதிரி இப்ப நேர்மையானவங்களாவது உட்காந்துருக்குறோம் அந்த இடத்துல, கேட்கறோம் ஏன் இந்த கோயில் இப்படி நடந்ததுன்னு கேட்கறோம், ஏன் சாமி சிலையில் ஆணி அடிச்சிங்கன்னு கேட்கறோம். என்னடா ஃபேனை கொண்டு போய் நீ சாமி மூஞ்சிக்கு மேலே போட்டு வச்சிருக்கிற, அப்போ உங்களுக்கு என்ன அறிவு? திருவண்ணாமலை கேட்டமே, என்ன சாமி முகத்திலே கொண்டு போய் ஃபேனை மாட்டி வச்சிருக்கீங்க, கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா? மாற்று. நாங்கள் போனால் கேட்குறோம். ஸோ எங்களுக்கு இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ண முடியும். நான் தனிப்பட்ட மனிதன், இன்னும் நான் எந்த கட்சியும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை. தமிழ்நாட்டில் 36,000 கோயில் இன்னும் ஒருவேளை பூஜை பண்ண கூட வழி இல்லாத, அதெல்லாம் சும்மா சார், சும்மா அது அதெல்லாம் நிறைய எவ்வளோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் டயலாக் சார், திருப்பி இதே டயலாக் திருப்பி பேசுவாங்க. எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்து திரும்பி இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. பழைய புள்ளி இந்த வாட்ஸ்அப்பில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவனை பற்றி வரும், அது மாதிரி வர்ற விஷயம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு வேளை கூட பூஜை இல்லாத கோயிலுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு நிதி இருக்கு, அதுக்கு உடனே அந்த ஜேசி சாங்ஷன் பண்ணுவாரு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எத்தனையோ வைத்தீஸ்வரர் கோயில் உட்பட பல கோயில்ல அல்ல லீகலா வேற சிக்கல் இருக்கும், தனியார் கோயிலா இருக்கும், வேற ஒருத்தனுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். சில கோயில் எப்படின்னு கேட்டா அவனும் பண்ண மாட்டான், அடுத்தவனையும் வந்து பண்ண விட மாட்டான். எத்தனையோ கோயில் பராமரிப்பே இல்லாத அந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை பெயிட்டே தெரியாது இருக்கு, யாருமே கவனிக்கல. எல்லாமே அது யாருடைய தப்பு? இந்துக்களுடைய தப்பு. ஏன் கொண்டு போய் வேற இருக்கிற கோயிலுக்கே காசு போடுறாங்க உண்டியல்ல? அந்த கோயில் எடுத்து திருப்பணி பண்றேன்னு சொல்றது தானே. பைத்தியம் முடிச்ச மாதிரி எங்கேயோ கொண்டு போய் காசு போடுறாங்க. எங்க போடுறாங்க? வெவ்வேறு கோயில கொண்டு போய் போடுறாங்க. ஏன் அந்த கோயில் எடுத்து ஒரு இந்து கட்ட மாட்டாரா? இந்த கோயில் வீணா போகுதுன்னா அந்த இந்துக்கு அங்க பரபரப்பு வராதா? சரி, அப்ப வந்து இப்ப எங்க ஏரியால ஒரு கோயில் இருந்து நாங்க தான் எடுத்து கட்டணும். சரி, இந்து அறநிலையத்துறை எதுக்கு? அப்ப ஏன் சார் இந்து அறநிலையத்துறை கோயில் கட்டுறதுக்கு இல்ல, கோயிலை பாதுகாக்கிறதுக்கு தான். இந்து அறநிலையத்துறையில கோயிலை கட்டணும், அரசு பணத்தில் மத பணிகள் செய்யக்கூடாது, அறநிலையத்துறை காசை வேற எதுவுமே செலவு பண்ண. ஆதீனங்கள்லாம் எத்தனை ஸ்டே இருக்கு தெரியுங்களா? ஆதீனங்கள்லாம் பல கோயிலை கவனிக்கவே இல்லை. ஆதீனங்கள் வந்து அவங்க பாட்டு சுகபோகமா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே. பல கோயில் வார்த்தையை திருத்திக்கங்க, மடாதிபதிகள்னு சொல்லுங்க, ஆதீனங்கள்னு சொல்லாதீங்க. சரி, மடாதிபதிகள். ஏன்னா ஆதீனம்னு சொல்வது சைவர்களை மட்டும் குறிக்கும், மடாதிபதிங்கிறது எல்லா ஜாதிகாரங்களையும் குறிக்கும். மடாதிபதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற எத்தனையோ கோயில்கள் கவனிப்பாரற்று இருக்கு. மடங்களையே கவனிக்கல, மடத்து சொத்தை விற்கிறாங்க, மடத்து சொத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க, அவருடைய ஒழுங்கீனங்களுக்காக மடத்து சொத்தை செலவு பண்றாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எவ்வளவு மோத முடியும்? யாரோட மோத முடியும்? ஒரு கட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுக்கமே இல்லையே, பல பேருக்கு ஒழுக்கம் இல்லையே. துறவிகளுக்கு, தனி மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா குடும்பஸ்தன் பொண்டாட்டிய விளக்கமாறால் அடிப்பா. இவங்க யாரு கேட்கறது? தனி மனிதன் தவறு பண்ணா மனைவி செருப்பு தூக்கிட்டு வந்து அடிப்பா. சாமியார்களுக்கு தப்புன்னா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நான் கொஞ்சம் கோபமா பேசுறேன், மன்னிச்சுங்க. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. தனி மனித ஒழுக்கமே துறவிகள் பல பேருக்கு இல்லை. அதனால தான் வீணா போகுது சொத்து. இல்லை எப்படி வீணா போகும்? உங்களுடைய விஷயங்கள்லாம் ஏங்க வக்ஃப் பக்கம் போக மாட்டேங்கிறீங்க? பண்றாங்க, வக்ஃப் இருக்கு. இப்ப சர்ச்சுக்கே போட போறாங்க, அடுத்தது சர்ச்சையும் எடுக்க போறாங்க. எப்ப எடுக்க போறாங்க? இப்பதான் அந்த விழிப்பு வந்திருக்கு. அதாவது செய்யப்பட வேண்டியது அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்டட் மைனாரிட்டின்னு கான்ஸ்டியூஷன்ல சேஞ்ச் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கை வைக்க முடியாது, மைல்டா தான் வைக்க முடியும் இல்லையா? லா குறுக்க நிற்கிது. மைனாரிட்டிக்குன்னு சில சலுகை இருக்கு இல்லையா? அதுல வந்து அவங்க தங்களை தாங்களே நிர்வாகம் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மைனாரிட்டி பள்ளிக்கூடனா எச்எம் அவங்க போட்டுக்குவாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனலி தே ஆர் ப்ரொடெக்டட். கான்ஸ்டியூஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மாற்றும். ஆக்சுவலாக அதுக்கு தான் அவர் இப்போ இந்த தடவை கேட்டார். நான் ஒரு எம்பி கேட்டது அதுக்கு தான் கேட்டார், கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணணும். கொடுக்கல, ஜனங்க கொடுக்கல. சார், அடுத்தது சார், நீங்கள் திமுகவுடைய செல்ல பிள்ளையா? திமுகவின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். சரி, திமுகவுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ளவர்னா உங்களை அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. உங்கள் தமிழ் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களோட கருத்துக்கள், அதனாலேயே அவங்க செய்கிறதுலாம் சரியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. எது சரியோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன், தப்பே பேச மாட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது அவருடைய குறைகளை சொல்லிட்டு இருப்போமா? இல்லை, ஒரு இடத்துல கண்ணு காணாமல் தான் போவோம். உங்களை கண்டுக்காத பிஜேபி மற்ற தலைவர்களை கடுமையாக ஜாடமடைய பேசுறதும் திமுகவை நீங்கள் பிஜேபியில் நான் அப்படி குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கவர்னர் சில அசட்டுத்தனங்கள் பண்ணுறாரு, அதை நான் சுட்டி காட்டுறேன். திருவள்ளுவருக்கு காவி போடக்கூடாது. அவர் இல்லறத்தான், இல்லறத்தானுக்கு எப்படி காவி போட முடியும்? அவர் தனக்கு தோணுனதெல்லாம் சரி. அவருக்கு தமிழை பற்றி தெரியுமா? சரி, ஒப்பிலக்கணம் பற்றி அவர் பேசலாமா? சார், கால்டுவெல்லோட ஒப்பிலக்கணத்தை பற்றி ரவிக்கு தெரியுமா? அவர் தனக்கு எல்லாம் மீறி அவர் பண்றாரு, அதை நான் ஜாடமாடியா குத்தி பேசுறேன். திருவள்ளுவருக்கு வந்து நீங்க வெள்ளை உடை போட்டு அழகு பார்க்குறீங்க, அவர் காவி உடை போட்டு அழகு பார்க்குறாரு. தப்பு சார். அது அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவர் இல்லறத்தான் சார், காவி போடக்கூடாது, மரபும் இல்லையா அவங்களுக்கு? துறவு பெற்ற பிறகுதான் சார் காவி வாங்கணும். அந்த இந்து மதம் மரபே இவர் மாத்துறாரு. திருவள்ளுவர் சன்னியாசம் வாங்கினத குறிப்பு இருக்கா எங்கேயாவது? சரி, திருவள்ளுவர் வெள்ளை உடை உடைத்தார் இல்லறத்துல இருந்தான்னு இருக்குல்ல சார். இல்ல, மனைமக்கள் மங்களம் என்ப அவருடைய கான்செப்ட் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அவர் இல்வாழ்க்கையை ஒத்துக்கிறவர் சார், துறவை ஒத்துக்கிறவர் இல்லை. அவர் காமத்துப்பால் போடுவாரா சார் துறவை ஒத்துக்கிறவர்?
அப்போ அவருடைய கான்செப்ட் என்ன, லைஃப் என்ன, அவர் மதம் கடந்த எல்லா மதங்களுக்குள்ளேயும் போய் மதம் கடந்த ஆன்மீகவாதி. சரி, எல்லா உலகத்தில் உள்ள ஏன் சார் அவரை போய் அங்க மேல போன மனுஷனை பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்து ஒரு மதத்துல கொண்டாடுறீங்க? சரி, அவர் ஒரு கால இந்த வாழ்க்கையுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரை இப்ப இந்துன்னு பிராண்ட், இந்து மதத்துக்கு என்ன பிராண்ட் அம்பாசிடர் இல்லையா? ஏன் மாணிக்கவாசர் இல்லையா, திருநாவுக்கரசர் இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, திருவள்ளுவரை இழுத்து தான் ஆக போகுதா? நான் என்ன சொல்றேன், ஒரு கட்டத்துல வந்து அவர் வாழ்க்கையோட தவறு சார். இவங்களுக்கு திராவிட இயக்கங்கள் அவர் திருவள்ளுவரை கொண்டாடுறதாலேயே அவரை இந்துவா ஆக்கணும்னு ஒரு பைத்தியகாரத்தனமான மனம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சன்னியாசி ஆயிருக்கலாம்ல? அது ஆயிருக்கலாம்லங்கிறதுக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியுமா? அவர் இல்லறத்தை வற்புறுத்தினாரா, துறவரத்தை வற்புறுத்தினாரா? இல்லறத்தையும் எவ்வளவு பேர் இல்லறத்தை பார்த்துட்டு இல்லறத்தை அப்ப வாசி அம்மாவுக்கு ஒரு மரியாதை கிடையாது. மயிலாப்பூர் கோயிலேயே வந்து திருவள்ளுவர் இருக்கு, வாசி சன்னதி இருக்கு. நம்ம வந்து இவ்வளவு வருஷமா வச்சிருக்கிற கான்செப்ட் எல்லாம் ஒரு தனி மனுஷன் வந்து உடைச்சிருவாரு. இவர் யார், வெளி மாநிலத்துல நீங்க வந்து உட்காந்து இந்த மாநிலத்துல இருக்கிற எல்லா கொள்கையும் உடைச்சிட்டு போலாமா? இவர் பாட்டுக்கு வந்தா வந்த வேலையை பார்த்துட்டு ஒரு போக வேண்டியது சார். அவர் ரப்பர் ஸ்டாம்பை கைது போட்டு போறது அவ்வளவுதான் போடணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லலையா உங்களுக்கு என்று சொந்த அதிகாரமும் இல்லைன்னு? சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் நீங்க படிக்கலையா? உங்களுக்கு என்று சொந்த அபிப்பிராயங்கள் கிடையாது. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? ஒரு கிடையாது. நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் லா தெரியாததுனால அவர் அகம்பாவத்தால பண்றாரு. ஏன் ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து சன்னியாசியை மாறி இருக்கக்கூடாதா? அது வந்து நீங்க அவர் வந்து திருவள்ளுவருடைய பிற்காலத்தை அவர் போடுறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அப்படி சொல்லுங்க. அப்போ அவர் இல்லறத்துல இருந்தார், துறவி ஆயிட்டார், நான் மட்டுமே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி போடுங்க. அவருக்கு ஒரு விபூதி பட்டையும் போடுவீங்க, அவருக்கு ஒரு காவியும் போடுவீங்க, அவர் இந்துவா இருந்தாருன்னு சாதிப்பீங்க. அப்ப மதம் கடந்து போன ஞான நிலையை நீங்க கொண்டாட மாட்டீங்க. அவர் வந்து எல்லா மதங்களுக்கும் கடந்து கடவுளை மேல போகணுங்கிற கான்செப்ட் எத்தனை இடத்துல வற்புறுத்துறாரு, அதையெல்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு ஒப்பிலக்கணம் பத்தி அவருக்கு தெரியுமா சார்? அவருக்கு கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அவர் படிச்சவரா சார்? அவர் தனக்கு தெரியாத விஷயம் கட்சியில பேசுனா சார் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு சார். ஹி கேன் நாட் பி கொஸ்டின் இன் த கோர்ட். அதை மிஸ்யூஸ் பண்றாரு சார். அவர் இஸ் மிஸ்யூசிங் த கான்ஸ்டிடியூஷன். அது தவறுன்றாங்க. நார்த்ல இருந்து இங்க ஒருத்தர் வந்து அவ இருக்கலாம், தாராளமா வரலாம், கவர்னர் வரலாம், நார்த்ல வந்து நம்முடைய இலக்கியத்துல இவ்வளவு ஈடுபாடோட பேசுறாரு. அவர்துல கொஞ்சம் குறைகள் இருக்கலாம், கொஞ்சம் அரைகுறையா இருக்கலாம். அதுக்காக அவரை நீங்க அரைகுறையா இருக்கிறவங்க வெளியில வந்து அதிகாரமா சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் அவர் வந்து அட்லீஸ்ட் அவர் கத்துக்கிட்டு பேசுறாருல, அது ஒரு பெரிய விஷயம் தான். போய் பள்ளிக்கூடத்துல போய் பேச சொல்லுங்க சார், நர்சரி ஸ்கூல்ல போய் அவர் பேச சொல்லுங்க. அவர் என்ன எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தரையும் கூட்டி வச்சுக்கிட்டு அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அறிஞர்களை விட பெரிய அறிஞர் மாதிரி பேசக்கூடாது. அவரும் திராவிட பேச்சு தான் பேச இல்ல, அவசியம் இல்லை, நியாயமா பேசட்டும், படிச்சது பேசட்டும். He is exceeding his limit. இல்ல அவர் உங்களுக்கு இணக்கமா ஏன் பேசுறாரு சார்? சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்சர்வேஷன் சார். அப்ப நான் சுயசமா சொல்றேன். சந்திரசூட் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார்னு பாத்தீங்கல்ல. அவரை போய் பேச சொல்லுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் நாகரிகமா பேசுறாரு. அந்த போஸ்டுக்கு ஒரு மரியாதை இருக்காது, அவர் கெடுத்துட்டார். அந்த பதவிக்கு உரிய கௌரவத்தை கெடுத்த மனிதர் அவர். அதை நான் மாத்திக்க தயாரா இல்லை. வட இந்திய பக்திக்கு தென்னிந்திய பக்தியும் வித்தியாசம் இருக்கா சார்? அவங்க மனசால இறைவனை வந்து நேசிப்பாங்க சார், உணர்ச்சி வசப்படுவாங்க சார், அதோட நின்று போயிடும். ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை ஆராய மாட்டாங்க. தென்னிந்தியாவில் வந்து நீங்க தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்ட மத்வர், ராமானுஜர், ஆதிசங்கரர் 3 பேருமே சவுத் இந்தியாவிலேருந்து போனவங்க. அப்ப எப்படின்னு கேட்டா அனலிட்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் கொஸ்டின் பண்ற நேச்சர் சவுத் இந்தியன் நேச்சர். ஏன்னு தெரியல. அங்கே துளசிதாசர் மாதிரி ஆட்கள் பக்தி தான். அது துளசிதாசரோட பிலாசபி கொண்டு வரல, பக்தி தான். சரி, இவங்க 3 பேர் தான் ஆச்சாரியா உலகத்துல. ஏன்னு கேட்டா இவங்க வந்து லாஜிக்கலி இன்ஸ்டிடியூஷன் அத்வைத துவைத விசிஷ்டாத்வைதன்னு இன்ஸ்டிடியூஷன் சம்பிரதாயத்தை நிறுவுறாங்க. சவுத் இந்தியன் திங்கிங் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுல சைவ சித்தாந்தம் இங்க தமிழ்நாட்டை தனியா டெவலப் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய எழுப்பிக்கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ பெரியார் ஒருத்தர் வந்துட்டாரோ, எல்லாத்தையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அப்ப இங்க திங்கிங் பேட்டர்ன் ரொம்ப மாறி போச்சு. கோயில் தனிப்பா, சாமி தனிப்பா, கும்பிடுறது தனிப்பா, அரசியல் தனிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன் டெவலப் ஆகி போச்சு. அதை மாற்றி எல்லாம் கோயில் தான் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலையும் நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பிரான்ச் ஆஃபீஸாக ஆக்கலாமா? தமிழ்நாட்டில் அலோவ் பண்ண முடியாது. கோயில்களை ஒரு கட்சியின் கிளை அலுவலகங்களாக நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. சரி, இந்த மண்ணோட ஈத்தோஸ், இந்த மண்ணுடைய பண்பாடுகள்லாம் அழிக்கப்படும் போது ஒருத்தர் வந்து இல்ல இந்த பண்பாடு சார், அது மண்ணோட பண்பாடுல எது மண்? நீங்க ஒன்ன பண்பாடுன்னு சொல்றீங்க, அழிச்சுதான் உங்க பண்பாட்டை நிறுவி இருக்கீங்க. இந்த மண்ணோட எத்தனையோ பண்பாடுகள் ஏற்கனவே அழிச்சிட்டீங்க. அதை பத்தி நாங்க கேட்பாங்க. அதனாலதான் பாபர் மசூதி சிதைந்த கட்டடம் இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டினாங்க. அப்ப எல்லா புத்தர் கோயிலையும் திருப்பி கட்டி கொடுப்போமா? நாகப்பட்டினத்தில் போய் புத்தர் தங்க சிலையை திருடி ஸ்ரீரங்கம் கோயில் மதில் கட்டினாங்களே, புத்தர் தங்கத்துக்கு திருப்பி கொடுப்போமா? புத்த விகாரம் கட்டி கொடுப்போமா? ஸ்ரீரங்கம் கோயில் மதில் இருக்குல்ல, அது புத்தர் சிலையை திருடி கட்டினது. அவருக்கு புத்தர் சிலை பண்ணி கொடுத்துருவோமா? அந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து பணம் கொடுப்போமா? அந்த பக்தர்கள் வரட்டும், அப்புறம் பேசுவாங்க. அதே உங்களுக்கு நான் கேட்குறேன். அந்த புத்தர் கோயிலுக்கு காம்பன்சேஷன் ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து கொடுத்துருவோமா? இப்போ எத்தனை கோடி கொடுக்கலாம்?
சொல்லுங்க. இல்ல அந்த சார், வரலாறு நம்ம எப்பவுமே நமக்கு வேண்டிய நியாயத்தை பேசுறமே ஒழிய நியாயத்தின் மொத்த சரி, பகுதியை அந்த வரலாறு அவங்க பேசட்டும், அது பார்க்கலாம். பேசியாச்சு. நீங்க அதெல்லாம் கண்டுக்காத. அந்த வரலாறு அதாவது எங்க இந்துக்களுக்கு உரியது மட்டும்தான் பேசணும். புத்தருக்கு செஞ்ச அநீதி, சமணர்களுக்கு செய்த அநீதி, அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். இஸ்லாமியர்கள் இந்து கோயில்களை போட்டுமே இஸ்லாமியர்கள் இந்து கோயில்களை மாற்றினார்கள், அது வரலாற்று உண்மைதான். அதுல வந்து ரெண்டாவது இடம் இல்லை. அதே மாதிரி இந்துக்களும் பல கோயில்களை புத்தர் சமணர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டார். சரி, அவங்க கோர்ட்டுக்கு போட்டோமே யார் வேணாம்னா நீங்க வந்து இந்த ஒன்றை தவிர பாக்கி எதையுமே எடுத்துக்க முடியாதுன்னு முதலே சட்டம் போட்டோம். நம்ம ராமர் கோயில் மட்டும் இஷ்யூ இருக்கிறதால இதை தவிர பாக்கி எதையுமே திரும்ப நாம வந்து அனலைஸ் பண்ண வேண்டாம்னு ஒரு லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய மெமரியில. சரி, வட இந்தியாவில் ராம பக்தி இருக்கிற அளவுக்கு சவுத் இந்தியாவில் கம்மியா இருக்கு. அது நம்ம கதை இல்லை, அது வடக்கு பிரபலமான கதை. நீங்க அயோத்தி கோயில் போவீங்களா? நான் போனதில்லை, போகணும்னு எனக்கு ஸ்ரீரங்கம் பிடிக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அழுவேன், பெருமாளை பார்ப்பேன், ஆழ்வார் பாசுரங்களை சொல்லுவேன். எனக்கு இன்னும் கூட கோயிலை விட ஆழ்வார் பாசுரங்கள் பிடிக்கும், திருப்புகள் பிடிக்கும், ஆண்டாள் திருப்பாவை பிடிக்கும், தேவாரம் பிடிக்கும், திருவாசகம் பிடிக்கும். அதில் நான் அனுபவிக்கிற இன்பத்தை நான் கோயிலில் கூட அனுபவிக்கிறது. எனக்கு என்னமோ தனியாக உட்காந்து பாசுரங்களை சேவிச்சுக்கிட்டு அழறது பிடிக்கும், திருவாசகம் பாடுறது பிடிக்கும். தனியாக மேடையில் நான் பாட மாட்டேன், மற்றவங்களுக்கு கஷ்டம். ஆனால் நான் பாடிக்கிட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு அதுதான் ஆனந்தம். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த வைணவ சித்தாந்தங்கள் பிடிக்குன்னு சொல்கிறீங்க. இந்த வடகள தென்கள பிரச்சனைக்கு ஒரு முடிவு தான் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க தான் முடிவு பண்ணணும். இது ஒரு விஷயமே இல்லைன்ற முடிவுக்கு அவங்க வரணும். ஏன் ரெண்டு பேரும் சம்பிரதாயத்தோட பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் எதன் பேர்லாவது பிரிஞ்சு சண்டை போடுறாங்க, வேண்டான்ற முடிவுக்கு வரணும். நீங்கள் நம்ம சொன்னோம்னா தப்பாக எடுத்துக்குவாங்க. அவங்க உட்காந்து பேசணும். அவங்க ஆச்சாரியர்கள் இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது நம்ம மதத்துக்கு திட்டுற அளவுக்கு போகுது ஒரு கட்டத்தில். அவங்க பேசணும். அவங்க ரெண்டு ஆச்சாரியர்களும் உட்காந்து பேசி இனிமேல் இது வேண்டாம். சார், ஒரு காலத்தில் சிருங்கேரிக்கும் காஞ்சி மடத்துக்குமே சண்டை இருந்தது. நிறைய தாக்குதலான புஸ்தகங்களே வந்தது. அப்போ மகா பெரியவங்க சிருங்கேரிக்கு போய் பேசிட்டு வர சொன்னாங்க. அப்போ ஜெயேந்திர சாமி தான் போய் பேசினாங்க. இனிமேல் இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம், இதோட விட்டுட்டாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தரை விமர்சனம் பண்ணுற அந்த பேச்சுக்களை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி ஒரு நாமளாக தான் ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும். சார், பழனி கோயிலுக்கு ஆகம பொருந்துமா? பொருந்தாது சார். பொருந்தாது சார். அது சித்தரோட முருகர். அது சித்தநாதங்கிற பேரு முருகனுக்கு வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அது சித்தர்கள் தலைவர். அது இன்னும் கூட நான் சொன்னால் இன்னும் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அது வந்து போகரா தான் இருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மருதமலை ஆண்டவர்னு பேர். மருதமலை இருக்கிறவருக்கு ஒரு சின்ன உச்சி குடுமியோட இந்த கீழ்ப்பாய்ச்சி கட்டின மாதிரி அந்த தோற்றம் இருக்கும். அப்போ அங்கங்கே இருந்த ஒரு சில சித்த புருஷர்கள் அவங்க அடங்கி அந்த மூர்த்தம் அங்கே டெவலப் ஆகும். இது வந்து இந்த முருக வழிபாட்டில் இருக்கிற சூட்சமம். அதே மாதிரியாக போகருக்கு சித்தர்கள் தலைவன்ற முறையில் இந்த மலையில் வழிபாடு நடந்திருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஆறுபடை வீடுலேயே பழனி கிடையாது. ஏன்னா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்பிக்கைகளை பெருசாக நினைக்கிறாங்க, வரலாறுகளை படிக்கிறது இல்லை. ஊருக்கு உள்ள 5 கிலோமீட்டர் தள்ளி பெரிய நாயகி அம்மன் கோயில்னு இருக்குது. அங்கே ஒரு முருகன் இருக்குது. அதுதான் ஆறுபடை வீட்டில் முருகனுடைய கோயில். ஏன்னு கேட்டால் திருமுருகாற்றுப்படையில் பாடப்பட்டபடி தெய்வ யானையோடு உரைபவன் வருது. நீங்கள் பழனியில் எங்கே தெய்வ யானையோடு இருக்காரு? தெய்வ யானையோடு உரைபவன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு நக்கீரர். அங்கே தான் இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலில் தெய்வ யானையோடு அவர் இருக்கார். அப்போ அந்த அந்த ஆவியர்குடி, ஆவீனன்குடி, திருவாவீனன்குடி அப்படின்னு அந்த கோயில் தான். அந்த கோயிலுக்கு தான் கொடிமரம் இருக்குது. அந்த கோயில் கொடிமரத்தில் கொடி ஏறினா தான் இந்த கோயிலில் உற்சவமே உண்டு. இல்லை, இங்கே கொடிமரம் இருக்குன்னு ஒருத்தர் வந்து அது சார் பின்னாடி எஸ்பி பாலசுப்ரமணியம் காலத்தில் அங்கே ஒரு கல்லில் வச்சாங்க சார். அது இவங்களுக்கு எப்போ நடந்ததுன்னு கூட தெரியாது. ஒரு பளிங்கு கல்லில் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் பலிப்பீடம் எதுவும் இல்லாமல் இருக்கேன்னு ஒரு செட் பண்ணி வச்சாங்க. ஆரம்பத்தில் கிடையாது. வெறும் முருகன் மட்டும்தான் அங்கே பிரதிஷ்டை. அப்போது அது சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட இடம். அது அறுபடை வீடு கூட கிடையாது. அறுபடை வீடாக பின்பு இணைக்கப்பட்டது. திருவாவீனன்குடி என்பது ஊருக்குள் இருக்கிற கோயில். இன்னும் சொல்ல போனால் அறுபடை வீடுங்கிற வார்த்தையே தப்பு. ஆற்றுப்படை வீடு, திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்ட வீடுகளுக்கு தரிசனம் போய் வர்ற வழக்கம் உண்டு. ஆற்றுப்படை வீடு என்பது ஆறுபடை வீடு என்று ஆகிவிட்டது. 6 முருகனுக்கு உரிய நம்பராக இருக்கிறதால ஃபெமிலியராக போயிடுச்சு. அந்த ஆற்றுப்படை வீட்டில் ஊருக்கு நதி, சண்முக நதின்னு இருக்குது, நதிக்கு பக்கத்தில் இருக்குது பெரியநாயகி அம்மன் கோயில்னு. அங்கே இருக்கிற முருகன் தான் ஆவியர்குடி முருகன். இது பழனம் அப்படின்னா வயல், வயலுக்கு மத்தியில் இருக்கிற இடம் பழனி என்று இது ஆக்கப்பட்டது. இது கூட என்னோடதில் கீவாஜாவுடைய புத்தகத்தை எடுத்து படித்தாதான் இந்த இடம் தெரியும். சார், கடவுள் வழிபாடுங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கிறது பெட்டரா, தமிழ் இருக்கிறது சரியா? அவங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் இருக்கிறது ரொம்ப பெட்டர். அப்போ தான் மனசால் நெருங்க முடியும். எங்கள் அம்மாட்ட நான் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசினால்தான் நல்லாயிருக்கும். அர்ச்சகர்கள் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் சொல்கிறது உங்களுக்கு உடன்பாடாக கிடையாது? எனக்கு மறுப்பு கிடையாது. அவங்க செய்யட்டும், பிடிச்சவங்க அவங்களோட செஞ்சுக்கிட்டோம்.
ம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நான் வைப்ரேஷன் ரெசோனன்ஸ் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஒலி வந்து ஒரு சில மாற்றங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அதெல்லாம் நான் தவறு கிடையாது. மந்திர ஒலிகள் இருப்பதை பற்றி எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சமஸ்கிருதம் வந்து வேத பாஷைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? வேதம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால் அதுக்கு மேலே என்ன இருக்குது? உண்மை தானே, வேதத்தில் அந்த பாஷை தான் பிரயோகத்தில் இருக்குது. அது உயர்ந்தது தமிழை விடனா ஒத்துக்க மாட்டேன். எல்லா பாஷையும் சமம் தான். சரி, கோயிலில் போய் புரோகிதரை கூப்பிடாதீங்க. அதாவது புரோகிதரை கூப்பிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க சமஸ்கிருதத்தில், அங்கே போகாதீங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுற திராவிட தலைவர்கள் தங்கள் வீடுகளில் நடக்கிற விசேஷங்கள் இருக்கு பாருங்க, அதில் வந்து தலித்துகளையும் மற்ற ஜாதிகாரங்களையும் கூப்பிட்டு பூஜை பண்ணிக்க வேண்டியது யார் தடுத்தா? சார், இந்த கேள்வி அட்ரஸ் மாறி வந்திருக்கு சார். இந்த கேள்வி யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு அனுப்புங்க. இது எனக்கு இல்லைங்க. என்னுடைய வழிபாட்டை பற்றி தான் நான் பேச முடியும், மற்றவங்க வழிபாட்டை பற்றி நான் பேச முடியும். இல்லை, இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதான் சொன்னேன், அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவங்க வீட்டில் ஐயரை ஏன் கூப்பிட்றாங்க? அப்புறம் அது அவங்களே கேளுங்க சார், என்ன கேட்காதீங்க சார். அதுக்கு உங்களுக்கு உடன்பாடு கிடையாது? நான் ஒரு காலம் வரைக்கும் எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய மெடிடேஷன் மெத்தடில் எல்லாமே மாற்றிருக்கேன். எனக்கு தனியாக கிடையாது. ஆனால் எங்கள் பிள்ளைகளோ அவங்களாம் என்னெல்லாம் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வழிபாடே வேறு, மெடிடேஷனே வேறு. நீங்கள் என்ன மெடிடேஷன் பண்ணுவீங்க? நான் முதல்ல மந்திர ஜபங்கள், பிறகு விக்கிரக ஆராதனை, மந்திர ஜபங்கள், ஷோடசி ஸ்ரீவித்யாவில், அதன் பிறகு வந்து எந்த தியானங்கள். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவேர்னஸ் லெவலோட பிரபஞ்சத்தோட லிங்க் வச்சுக்கிறது. சமஸ்கிருதம் நீங்கள் சொல்வீங்க? இல்லை, ஓரளவு தான் தெரியும். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப விரும்பி படித்தேன். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கே ஒரு உரை எழுதணும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் லலிதா சஹஸ்ரநாமம். சில விளக்கங்கள் நான் என்னுடைய அபிராமேந்தாதி உரையில் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நுட்பமான, ஈவன் லலிதா சஹஸ்ரநாமம் ட்ரெடிஷ்னலாக சொல்கிறவங்க கூட வியந்து போகும்படியான சில விளக்கங்கள் எனக்கு கிடைச்சிது. சரியான வார்த்தை எனக்கு கிடைச்சிது. அதனால் அதெல்லாம் நான் எழுதிக்கிட்டே வந்தேன் பல இடங்களில். ஆனால் அப்புறம் அதையும் கடந்துட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்று தேவைன்னு நான் கடவுள்கிட்ட கேட்குற போது தான் அது தேவைப்படுது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். ஐ எம் பிளஸ்ட், எனக்கு எல்லாமே கொடுக்கப்படும். திருப்பதியோட கோயிலில் இருக்கிற உண்டியில் இருக்கிற பணம்லாம் கருப்பு பணம் அப்படின்னு நீங்கள் சொன்னாப்புல நான் ஒரு தடவை படித்தேன். பலர் கள்ளப்பணத்தை கொண்டாந்து அங்கே போடுறாங்கன்னு சொன்னேன். அங்கே மட்டுமா போடுறாங்க? எல்லா கோயிலையும் போடுறாமா? கள்ளப்பணம் வச்சிருக்கோம். அது ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம், அங்கே போய் அப்படி சொல்றீங்க நீங்கள்? இல்லை சார், அவங்க எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம் சார். இன்னும் அதை விட நிறைய பிரம்மாண்டமான காரியம் பண்ணலாம் சார். எதுக்கு உண்டியலில் கொண்டு போய் அவ்வளோ காசை போடணும்? அதுக்கு இன்ஸ்டியூஷன் நேராக நீங்களே பாலாஜி பேரில் உங்கள்கிட்ட அதை நேர் பணமாக இருந்தால் நீங்களே வெங்கடாஜலபதி பேரில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், பல்லாயிரம் பெண்களுக்கு திருமணம் பண்ணலாம். புரோகிதர் பெண்களில் எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க, திருமணம் 1000 பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணுங்களேன்னு சொல்கிறேன். இல்லை கோயிலே பண்ணுங்களேன்றேன், அவ்வளோதான். இல்லை சார், இது எல்லா மதத்துலேயும் பணம் வாங்குறது, டொனேஷன் வந்து நாகூதற்கான நிறைய டொனேஷன் தப்பு. எல்லா மதங்களிலுமே அது தப்பு. எல்லா மதங்களிலுமே அது தப்பு தான். சாமிக்கு காசு தேவையில்லை, பூசாரிக்கு தான் காசு தேவை. சாமிக்கு ஒரு காசுமே தேவையில்லை, பூசாரிக்கு தேவை. பூசாரிக்கு தட்டில் போடலாங்கிறீங்க? பூசாரிங்கிறது எல்லா மதத்தினுடைய குருமார்கள் உட்பட தான். அவங்களுக்கு தான் காசு தேவை, சாமிக்கு எதுக்கு காசு தேவை? சரி, ஒரு பெரிய பாரம்பரியமிக்க திருப்பதி கோயிலை போய் நீங்கள் அப்படி விமர்சனம் பண்ணலாமா? ஏன்னா ஆனால் அது எனக்கு வேண்டியது தானே, என்னோட ஒரு பக்தனுக்குரிய இடம் தானே அது. நீங்கள் பக்தனுக்குரிய இடம் தான் நான் முதல்ல கேட்டது தான். மறியல் பண்ணுனா நீங்க கலாட்டா பண்ணனா ஒரு மிக கருத்து தானே சார் சொன்னேன் சார். இதை இப்படி பண்ணுங்களேன்னு கருத்து இல்லை சார். தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ ஏன் சார் கருத்து கூட சொல்லக்கூடாது, ஏன் பயப்படுறீங்க அப்படி? இல்லை, எனக்கு தோன்ற கருத்து சொல்கிறேன் சார். அந்த பாசி இப்படி செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பான்னு பாரதி பாடலையா? எனக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னது தானே சார் இன்னைக்கு வேதமாச்சு. அது மாதிரி நான் சொல்கிறது ஒரு காலத்தில் வேதம் ஆகும் சார். சரி, தலைவரெல்லாம் எவ்வளோ டொனேஷன் கேட்குறாங்க, கொடுக்காதுன்னு சொல்ல வேண்டியதான் நீங்கள். எனக்கு எதுக்கு சார் சம்பந்தம்? அது நீங்கள் கொடுக்காம இருங்களேன், யார் வேண்டாம்னா நீங்கள் கொடுங்க, கொடுக்காம அது உங்கள் இஷ்டம். இந்த கோயிலில் போய் இவ்வளோ போடுறதுக்கு நீ மக்களுக்கு செய்யலாம். சரி, ஏழை தொண்டன் இருக்கிற காசெல்லாம் கிட்ட கொடுன்னு எலெக்ஷன் நேரத்துலையும் வெவ்வேறு காலகட்டங்களையும் தலைவர்கள் கேட்குறாங்கல்ல. அதாவது என்ன வந்து அரசியல்வாதியோட மோத விட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க. அப்படி அந்த ஐடியாவில் இல்லை. அப்படி இல்லை சார். ஏன் இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா அதனுடைய விளைவு அதுதான் நடக்கும். அவங்க செய்கிறது தவறு தான் சார். அரசியல்வாதிகள் நியாயம் நான் என்னைக்குமே சொல்ல. ஏற்கனவே அவங்க வந்து மிகப்பெரிய எம்பையரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்பவும் அவங்க பணம் கேட்குறாங்க. டொனேஷன், எலெக்ஷன் வருது, தேர்தல் வருது. இப்போ நீங்கள் அதை பற்றி என்னோட கருத்து வேணா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்படி கேட்குறது சரியான்னு கேளுங்க. சரியாது தவறு. அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை ரொம்ப பெருசாக்கிக்கிட்டு இயக்கங்களை ஏழ்மையாக்குவது தவறு. கடைசி மட்ட தொண்டருக்கு நல்லது செய்யாமல் இருக்கிறது தவறு. கருத்துக்கடி நான் கருத்து சொல்கிறேன். சரி, என்கிட்ட யாரும் கேட்கல இது வரைக்கும், நான் சொல்லலை. சரி, சமீபத்தில் நடந்த தேர்தல் முடிவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடியின் பிம்பம் உடைந்து விட்டதா? அப்படி இல்லை, அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. எல்லையற்ற சக்தியுடையவராக இருந்தவர் எல்லைக்கு உட்பட்ட சக்தி உடையவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். காரணம், காலம்தான் நம்மை தலைவனாக உருவாக்குகிறது. காலம்தான் நம்மை ஒரு இடத்தில் உட்கார வைக்கிறது. சரி, இந்த பிரபஞ்சம் தனக்கு வேண்டிய ஒரு வேலையை செய்வதற்காக வேலைக்காரர்களை தான் நியமிக்கிறது,
ஒருபோதும் எஜமானர்களை அல்ல. நாம் வேலைக்காரர்கள், எஜமானர்கள் அல்ல. காலத்தின் வேலைக்காரர்கள். அவங்க எஜமான மாதிரி ஆயிட்டாரா தெரியல. அவருக்குரிய நிலை இப்போது உணர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்க அடிக்கடி டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. அப்படி முடியாது சார். நாம் அப்புறம் லா படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த குட்டு வேணும். தேவை, கண்டிப்பா இந்த குட்டு அவருக்கு தேவை. அவருடைய கைகள் கட்டப்பட்டது இந்தியாவின் கட்டளை. ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறீங்க. ஆமா, இந்தியாவின் கட்டளை. அவர் இப்ப இனிமே நடக்க போறது கூட்டாட்சியா தான் இருக்கும். ஏன்னா அவர் இல்ல, அதை சமாளிக்கிற பலம் அவருக்கு உண்டு. சமாளிக்கிற பலம் அவருக்கு உண்டு. இந்த ஆட்சியை கவுத்தாலும் இல்ல, அதையும் நான் சொல்றேன். அவருடைய திறமையை நான் குறைச்சு மதிப்பிடவே மாட்டேன். அவருடைய பலத்தையோ திறமையையோ நான் குறைச்சு மதிப்பிடவே மாட்டேன். இதை கையாளுகிற திறமை அவருக்கு உண்டு. மோடியோட பலவீனம்னு எதை சொல்வீங்க? அப்படி எதுவும் சொல்ல முடியாது. நடுவில் அவர் ரொம்ப ஒரு விளம்பர வேட்கை உடையவர் போல அவர் ஏன் தன்னை ஒரு தெய்வத்தின் குழந்தைன்னு சொல்லணும்? தெரியல சார், அவரை தான் கேட்கணும். நான் சொன்ன மாதிரி காலத்தின் சாய்ஸ் நம்ம அதை அவர் அந்த லாங்குவேஜில் சொல்லியிருப்பார். டைம் நம்மளை சூஸ் பண்ணணும் சில பேரை சில விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதை அவருடைய லாங்குவேஜில் அப்படி சொல்லியிருக்கலாம். மோடிக்கு எதிரான சரியான தலைமை உருவாகிறதுனால தான் மோடிங்கிறவர் இன்னும் பெரிய பிம்பமாக தெரிகிறாரா? ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு 100 சீட்டு வாங்க 10 வருஷம் தேவைப்படுது. இந்த கொஞ்சம் கட்சி அரசியல் நான் பேச விரும்பலை. பட் டிப்ளமசிங்கிறது காங்கிரஸுக்கு பத்தாது. இன்னும் மாநில கட்சியின் தோளில் ஏறிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்கு. நான் அதுக்கு ஒரு விழாவில் சொன்னேன். கொஞ்சம் நான் பாலிடிக்ஸை நான் எப்படி பேசுவேன்னா ஃபிலாசபியாக சயின்ஸாக பேசுவேன், கட்சி அரசியலாக பேச மாட்டேன். அதாவது இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்த காலத்தில் மாநில தலைவர்களை செல்லா காசாக்குனாங்க. ஆமாம், அதனுடைய விளைவை இப்போ அனுபவிக்குது. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் தலைவனாக வேண்டும் என்றால் முதலில் எனக்கு 2 பேர் என் பின்னால் இருக்கணும். இல்லாட்டி நான் தலைவனே ஆக முடியாது. என் பின்னால் இருக்கிறவன் முட்டாளாக இருக்கக்கூடாது, பலசாலியாக இருக்கணும். அப்போ தான் நான் இன்னும் சிறந்த தலைவனாக இருக்க முடியும். தனக்கு பக்கத்தில் இருக்க அத்தனை பேரையும் பூஜ்யம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வளராது. அது அந்த தவிர மோடியும் செய்கிறாரோ பயமாக இருக்குது. அதே பயம்தான் எனக்கு இருக்குது. வரலாறு அதே தான் இதை திரும்புது. அந்த இடத்துல தான் அவர் விழிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்பட்டு போச்சு. ஆங்கிலத்தில் மெக்லோமேனியாம்பாங்க. தன்னை பற்றி மிக உயர்வாக பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த போதையிலே போகிறது. அந்த போதைக்கு இப்போ ஒரு அடி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அந்தந்த இடங்களில் கிளை வேர்கள் இருக்கு பாருங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், அது எல்லாத்தையும் நடுவில் ஒரே வேற நான் நிற்பேன்னா புயலில் சாஞ்சே போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்திரா காந்திக்கு பிறகு அந்த கட்சி விழுந்தது, எந்திரிக்க முடியல. அது அந்த பாடம் கற்றுக்கணும். அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்கணும். மோடியை இயக்குவது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது தான் உங்களுக்கு ஐடியா? இனி ஆர்எஸ்எஸ் இயக்கும். நடுவில் அவர் அதிலிருந்து விலகி போக நினைத்தது போல் எனக்கு தோன்றுகிறது. அவர் அதிலிருந்து விலகி போக நினைத்தார். அவர் மீண்டும் அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதற்குள் வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகியிருக்கிறார். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் 40க்கு 40 வந்திருக்காங்க. திமுக அதை பற்றி உங்களுக்கு தான் பரவி உண்டா? அதாவது இது யூஸ்லெஸ் வேஸ்ட்னு சில பேர் சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க? இல்ல நம்ம டெமோக்ரஸி இன்னும் புரிஞ்சுக்கல. நம்ம நல்ல கார் வாங்குறதுக்கு 40 கோடி கொடுத்து கார் வாங்கினாலும் அதில் பிரேக் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். சரி, பிரேக்கோட விலை கம்மி தான், என்ஜினோட விலை கூட தான், காரோட விலை கூட தான். எப்போ பிரேக் பிடிக்குமா பிடிக்காதான்? பிரேக் பிடிக்கும், பிரேக்கோட விலை என்ன கம்மி. அது மாதிரி இவங்க 40 எம்பியும் பிரேக் மாதிரி. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியும் முக்கியமானதுங்கிற கருத்தை இன்னும் நம்ம மக்களுக்கு பதியலை. ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சியை மட்டுமே கொண்டாடுகிற அடிமை மனோபாவம் இருக்கு. எதிர்க்கட்சிகளும் தேவை என்கிற ஒரு அழகான விஷயத்தை இந்த காலம் நமக்கு பாடமாக போட்டி. நல்லா சொன்னீங்க, கரெக்ட். அது பிரேக் வேணும், அந்த பிரேக் பவர்ஃபுல்லாக பிடிக்கணும், இல்லாட்டி வண்டியில் நீங்கள் போக முடியாது. ஆனால் அந்த பிரேக் அங்கே உட்காந்து தூங்கக்கூடாது, ஒழுங்காக வேலை செய்யும். பிரேக்காக வேலை செய்யணும். சரி, தனிப்பட்ட முறையில் சுகி சிவத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன? பலம் தேடல், விழிப்புணர்வு நோக்கிய வேகம், கருத்துக்களை யாருக்காகவும் சமரசம் செய்து கொள்ள மறுக்கிற ஆழ்மனம். பலவீனம் கோபம், கடுஞ்சொல், தூக்கி எறிந்து சில சமயத்தில் பேசி விடுதல், இதெல்லாம் பலவீனம். நம்ம எவ்வளோதான் ஆழமாக சிந்திச்சா கூட நம்மளை சில பேர் வேணுட்டே ஒரு தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வருத்தப்படலை. 2 வகையாக அதை எடுத்துக்குவேன். சில நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, சரி என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க ஒரு ஜாலி அப்படின்னு சில நேரம் பொறுமையாக இருந்துருவேன். சில நேரம் நம்ம பாவத்தில் அவங்க பங்கு வைக்கிறாங்க. ஏன்னா நாம் அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையை பொது வாழ்வில் வச்சுருக்கிறோம். பல பேருக்கு தெரியாது. அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையை வச்சு தான் வாழணுங்கிறதுல ரொம்ப, ஏன்னா எனக்கு பண தேவை கிடையாது, புகழ் தேவை கிடையாது, எல்லாமே இறைவன் அருளினான். என்னுடைய சாமர்த்தியம் சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஆனாலும் நான் சில விஷயங்களை பிடிவாதமாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் நஷ்டம், எனக்கு அதில் கஷ்டம், அதில் எனக்கு நிறைய சிரமங்கள். ஆனாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா
ஏதோ அந்த அந்த நல்ல விஷயத்தை பதிவு பண்ணிடணுங்கிற ஒரு வேட்கை இருக்குது, சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதாவது நம்முடைய கருத்துப்படி எப்படின்னா, நாம் எந்த விதமான பிழையும் பண்ணாமல் நம்மளை வந்து ஒருத்தர் பொய்யா அவதூறு பண்ணால் நம்ம பாவம் அவங்களுக்கு போகும். ஓ, அப்படி சொல்லுவீங்களா? அதனால என்னுடைய பழைய ஜென்மத்து பாவத்தை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. உங்கள் மனைவி வந்து உங்களோட ரசிகரா? சரி, உங்கள் மனைவி வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பல கூட்டங்களில் பேசுவோம். இல்லை, அவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஊரோட ஒத்து போகல, ஏன் பிரச்சனையை கொண்டு வரீங்க, இது நமக்கு நல்லது இல்லை, இவ்வளோ பேர் திட்டுறாங்கல்ல அப்படிங்கிற கவலை தான். அதாவது என் மேலே இருக்க அக்கறையினால அந்த சொல்லுவாங்க. நான் சொல்கிற கருத்து இதாக இருந்தால் கூட, ஏன் சொல்கிறீங்க, சொல்லாமல் விட்டுடலாம்ல, பேசாமல் போயிடலாம், மற்ற உபன்யாசம் நீங்களும் அடக்கி வாசிக்கலாமே. அது ஏன்டா நடக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு பெண் எப்பயுமே தன் கணவர் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். உங்கள் மகள்கள் 2 பேர் இருக்காங்களா? 2 மகள் எனக்கு, ஒரு பேரன் ஒரு பேத்தி. உங்கள் மகள்கள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தி எம்காம், ஒருத்தி MBA. 2 பேரும் அதாவது இல்லற வாழ்க்கைக்குள்ள சாதாரண ஹோம் மேக்கர், சாதாரண சொல்லக்கூடாது, ஹோம் மேக்கர் அப்படிங்கிற லெவலில் இருந்தால் கூட அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. எப்படின்னா, என்னுடைய யூடியூப் ஒரு பொண்ணு பார்த்துக்கிறா. உங்கள் யூடியூப்பை கம்ப்ளீட்டாக அவங்க மேனேஜ்மெண்ட் அது. அதுக்கப்புறம் என்னுடைய சுகி ஸ்கூல்ஸ்னு ஒன்று நடத்துகிறோம், கிளாஸஸ் நடத்துகிறோம். அந்த கிளாஸஸ் எங்களுக்கு வந்து என்ன கிளாஸ்? அது வந்து பக்தி கிளாஸ்? லைஃபுக்கான கிளாஸஸ். குழந்தைங்க பேரை சொல்லுங்கள். இது உங்கள் மகள்கள் பேரை சொல்லுங்கள். ஒருத்தி பேர் வந்து சுப்புலட்சுமி, சின்னவ. பெரியவ பேர் அபிராமி. அவங்க வீட்டு பணி கெடாமலேயே இதில் அவங்க ஈடுபட முடியும். அவங்களுக்கும் அது மூலமாக ஒரு நன்மை இருக்குது, வருமானமும் இருக்குது. உங்கள் மாப்பிள்ளைகளும் உங்களுடைய ரசிகர்களை மதிப்பு உண்டு அவங்களுக்கு. முழுக்க இதை ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க ஒருத்தர் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் இருக்கார், எப்பவும் டூர்லேயே இருப்பார். இன்னொருத்தர் வந்து இந்த கம்ப்யூட்டர் லைன், இந்த IT லைனில் இருக்கார். நேரம் கிடையாது, நேரமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் இருப்பார். வருவாங்க, எப்பாவது பேச்சுக்கு வருவாங்க, சில கருத்துக்கள் பரிமாறிக்குவாங்க. ஏன் எல்லாரையும் விட்டுட்டு கோயம்புத்தூர் போயிருக்கீங்க? எனக்கு மெட்ராஸ் வெயில் பிடிக்கலை. மெட்ராஸ் வெப்பம், மற்ற சூழலே ரொம்ப உடலுக்கு அசௌகரியமாக இருக்குது. கோயம்புத்தூர் ப்ளசண்ட்டாக இருக்குது. உங்கள் பேர குழந்தை வந்து உங்களை வந்து கருத்து கண்ணாயிரன்னு சொல்லுவாங்கன்னு நான் படித்தேன். சிரிப்பு வந்தது. அப்படியா? பேத்தியா? ஆமாம். கதை தட்டினா தாத்தா வந்திருக்கான்னு சொல்லணும். ஆமா, கருத்து கண்ணாயிரம் வந்துட்டாரு அப்படிங்க. நல்லா இருக்கு அது பேர். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்கிறோங்கிறதுக்காக. நீ காலையில் ஒரு கவிதையில் எந்திரிக்கும் போதே ஒரு 4 வரி வந்தது. கண்ணாடிகை தொலைத்து விட்டு தேடுகிறேன், பேனா எங்கே என்று பலமுறை தேடுகிறேன், ஃபோன் காணவில்லையே என்று பதறுகிறேன், இப்படி தொலைந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்காத போது கண்ணாடி முன்பு நின்று பார்க்கிற போது என் இளமை தொலைந்து போய்விட்டது, அது எங்கே இருக்கிறது என்று தேடினேன், தாத்தா என்று பேரன் ஓடி வந்து கட்டி கொண்டார். ஆஹா, இவனுக்குள் என்னுடைய இளமை ஒளிந்திருக்கிறது. சபாஷ் சபாஷ், நல்லா இருக்கு. அது எங்கே தொலைச்சேன், எங்கே போய் பார்த்தா அவனுக்குள்ளே அது உட்காந்து. நம்ம அடுத்து இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஏதாவது மனசில் பிளான் வச்சுருங்களா? நான் இது வரைக்கும் பேசின எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எஜுகேஷன், ஆன் ஃபேமிலி லைஃப், லிட்ரேச்சர், ஆன் ரிலிஜன், ஆன் ஃபிலாசபி, சோஷியல் ரிஃபார்ம்ஸ்னு இதை யாராவது கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்கில் போட்டு ஒருத்தர் கொடுத்துருக்குறேன். என்னுடைய புக்கு ஒர்க்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன். இவைகளெல்லாம் சேனலைஸ் பண்ணிவிட்டு இது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி கிளாஸஸ். நீங்கள் பேசின விஷயங்கள் ட்ரெடிஷ்னல் பக்தி தான் நான் ஆரம்பித்தது. ட்ரெடிஷ்னல் பக்தியிலேருந்து ஒரு எனக்கே ராமாயணம் 10வது தடவை சொல்லும் போதே இன்னும் திருப்பி இதே சொல்கிறோன்னு தோணுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக சேர்த்து சொல்லிக்கிட்டே வந்தேன். நான் ஒரு 50 வயசு வரும்போது போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி ராமாயணம் பாரதம்லாம் சொல்கிறதெல்லாம் வேணாம், வேறு விஷயம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. சோஷியல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஹெல்த்து, அது இதுன்னு வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் எனக்கு பேச ஆரம்பிச்சேன். நீங்கள் வெவ்வேறு விஷயங்களை பேசுகிறீங்க, கூட்டங்களில், பட்டிமன்றங்களில், ஆன்மீக சொற்பொழிவில். இதெல்லாம் நம்ம ரொம்ப தப்பாக பேசிட்டு அந்த மாதிரி பேசிடக்கூடாதுன்னு ஆத்ம விசாரணை பண்ணுவீங்களா? இது வரைக்கும் திரும்பி பார்த்து நான் தப்பாக பேசுனது எனக்கு தோணுது. எவ்ரி ஹியூமன் தானே. சின்ன பிழை, இதை இப்படி சொல்லியிருக்கலாம், இன்னும் அவங்க மனம் நோகாதபடி இதை இப்படி சொல்லியிருந்தா அவங்க ஏற்றுக்கலாம் இல்லைன்னுலாம் யோசிப்பேன். ஆனால் தவறான கருத்துன்னு நான் சொல்லிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இந்த விஷயம் நான் தவறான கருத்து நான் நினச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ ஃபில்டர் பண்ணுவேன். எனக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை படித்தா 10 தடவை அதை பற்றி திரும்பி யோசிச்சு தான் நான் அதை வெளியில் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ இவ்வளோ நேரமும் எங்கள் அழைப்புக்கு ஏற்று வந்து ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. பல விஷயங்கள் எனக்கே ஒரு தெளிவு கிடைச்சது. மிக்க நன்றி. நம்ம மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்.